So normally if you want to calculate square root of a number means we go with SQRT method, which is available in a math module. So import math. So import math dot SQRT. Okay, so math.sqrt means we will get the square root of a particular value which is passed as a parameter, that is argument. So without SQRT we can do square root by using Newton's method. So how it's possible? So it starts with any estimation. We want to give some estimation, and you are having one formula y equal to x plus a by x divided by 2. For example, if I want to calculate the square root value for value 4, 4 na SQRT built-in function இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். If I want to go with the Newton's method mean I want to use the formula y equal to, so I want to give one assumption. So இதுவா தான் இருக்கும். So square root of 4 வந்து 3 தான் இருக்கும், இல்ல 5 தான் இருக்கும். So கண்டிப்பா 4 னா வந்து greater than 4 இருக்காது, 3 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் கொடுக்க போறேன். ஸோ அந்த கெஸ்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ஐட்ரேஷன் பண்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரிப்பீட்டட் ஐட்ரேஷன் வந்து ஒரு நமக்கு வந்து ரிஃபைன் ஆகிற வரையும், சேச்சுரேட் ஆகிற வரையும் நம்ம அதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு அக்யூரேசி நம்ம we are going to calculate. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து we want to give one guess. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ வேல்யூ 4க்கு கண்டுபிடிக்கணும்னா ஐ வாண்ட் டு கிவ் சம் எஸ்டிமேட். ஓகே, ஸோ அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ வாண்ட் டு கிவ் சம் எஸ்டிமேட் எக்ஸ். ஸோ எந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோமோ அது வந்து ஏல இருக்கு. நம்ம எஸ்டிமேட் கெஸ் வேல்யூ வந்து இட் இஸ் அவைலபிள் அட் த வேரியபிள் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபார்முலா இஸ் y equal to, so you want to memorize this formula. ஏன் இப்படி ஃபார்முலா போடுறோம் கிடையாது, இட் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் divided by 2. Okay, so this is the formula which we use for calculating square root using Newton's method. So idhula the answer will be available at the variable y. நம்ம என்ன வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமோ that is available in the variable x, a, and the guess value will be available at the variable x. So if you run this formula means you will get the value as 2.166, which is nearer to 2. So actually square root of number 4 is answer is 2. So we are nearing the value 2 by 2.1. Okay, so if you repeat this process then திருப்பி இதே பண்ணிட்டேன்னா ஒரு டைம்ல எனக்கு வேல்யூ வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ அதாவது எக்ஸாக்ட் 2 வந்து நான் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஹியர் ஐ எம் டூயிங் த ப்ராசஸ் ஒன்லி ஒன்ஸ். பட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த கேஸில் ஐ ஹேட் கெஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ 3, பட் எனக்கு ஆன்சர் 2.1 வந்திருக்கு. ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் என்னோட கெஸ் வேல்யூ எக்ஸ் வந்து 2.1 வைக்கணும். ஓகே, இன்னும் கூட எனக்கு ஆன்சர் ரிஃபைன்ட் ஆகும் க்ளோசர் டு 2. ஸோ அன்டில் எனக்கு வந்து வேல்யூ கெஸ் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் சேமாக இருக்க வரையும் நான் இதை அப்ளை பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 18 வச்சுக்குவோம். ஸோ 16க்கு நான் வந்து இனிஷியலாக கெஸ் 5 கொடுத்தேன்னா ஸோ எனக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு ஒரு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு கெஸ் வேல்யூ நான் 10ன்னு வைக்கணும். ஓகே, ஸோ அதில் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து 9 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நான் வந்து என்னோட கெஸ் வேல்யூ 9ன்னு வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் 8ன்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ வாண்ட் டு கிவ் த கெஸ் வேல்யூ as 8. பட் அடுத்த ஐட்ரேஷன்லையும் எனக்கு 8 தான் ஆன்சர் வரும், மீனிங் தட் எனக்கு சேச்சுரேட் ஆகிட்டு ஐ காட் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு we can do calculate Newton's using this Newton's method we can do calculate square root of a number. Okay, so this is known as Newton's method. Computing square root using Newton's method. We want the estimate value for doing that. So x
will be the estimate value, and a is the variable which is used to which will have the number what we want to calculate the new square root, which you want to calculate the square root. Okay, so we are going to repeat this process until we get a refined value. So இங்க பாருங்க, அப்ப அடுத்த இட்டரேஷன் இதுல உனக்கு மேனுவலா பண்ண போகுதுன்னு நான் என்ன சொல்ல போறேன்னா, எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 வச்சோம். ஸோ இப்போ வந்து நமக்கு கால்குலேட் பண்ணதுல 2.1 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 2.1 தட் இஸ் y வேல்யூ. ஸோ அது yல இருக்கு. ஸோ yல இருக்க அந்த 2.166 தான் நான் நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், எக்ஸா கெஸ் வேல்யூவா வைக்க போறேன். ஓகே, வச்சுட்டு நான் இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணேன்னா வாட் இஸ் த y வேல்யூ இன் த நெக்ஸ்ட் இட்டரேஷன். ஆன்சர் பாருங்க, ஐ எம் கெட்டிங் 2.0, இன்னும் ரிஃபைண்ட் ஆகுது 2.00ன்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் அடுத்த இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இப்போ தேர்ட் இட்டரேஷனுக்கு நான் கெஸ் வேல்யூ என்ன வைக்க போறேன் அப்படின்னா, so guess value will be again இப்போ calculate recent வந்த ஆன்சர். ஸோ ரீசெண்டாக வந்த ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஓகே ரீசெண்டாக 2.00 வந்திருக்கு. ஸோ எக்ஸ் இனிமேல் என்ன பண்ணணும்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒய் வேல்யூவை நான் எக்ஸ் கெஸ் வேல்யூன்னு வச்சுட்டு I am going to repeat the same process. That is, I am going to execute the formula. So I will, what is the value as a result I am going to get C. So 2.006ல இருந்து இப்போ 2.000ங்கிற மாதிரி வருது. ஓகே, இன்னும் கூட ரிஃபைண்ட் ஆகுது. ஸோ இனிஷியலாக நம்ம 3ன்னு கெஸ் பண்ணதை இந்த மாதிரி காட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இட்டரேஷன் அது ரிஃபைன் ஆகுது. அதுக்கு அடுத்த ஆக்சுவலாக நமக்கு ஆன்சர் வேல்யூ வந்து 2 தான் இருக்கணும். ஓகே, பட் 2 பாயிண்ட்னாலே இது இந்த 1ங்கிறது இட்ஸ் நாட் அக்யூரேட் ஆன்சர். ஓகே, ஸோ இனிமேல் அடுத்த இட்டரேஷனில் we can give x equal to the previous calculated y value வச்சுட்டு if you go with this formula, ஸோ இங்கே பாருங்க ஒரு 4 0க்கு அப்புறம் 1 வருது, இங்கே நிறைய ஜீரோஸாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் அதே மாதிரி. ஸோ இதே எப்போன்னா நமக்கு ஒரு அட்டம்ப்ட்ல ப்ரீவியஸ் ஒய் வேல்யூ கரண்ட் ஒய் வேல்யூ என்ன ஆகும், சேம் ஆகும். சரியா? ஸோ அந்த ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ண போறோம்னா வி வாண்ட் டு ஸ்டாப். ஸோ அதில் தான் உனக்கு ரிஃபைன்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக உனக்கு வரும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும்போது. ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட்ல யூ கேன் கெட் த கரெக்ட் ஆன்சர் 2. ஆன்சர் 2 வந்துட்டு பாருங்க. ஸோ இஃப் அகெயின் ஆல் இஃப் யூ கோ வித் தி சேம் ப்ராசஸ், சிக்ஸ் ஃபோர் அப்புறம் 00. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆன்சரே வந்துட்டு. ஆக்சுவலாக நமக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 தான் நம்ம மேனுவலாக தெரியும். பட் இது கரெக்ட் ஆன்சர் தான், இது ஸ்டாப் பண்ணணும்னு நமக்கு எப்போ தெரியணும்னா யூ வாண்ட் டு ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் அகெயின் ஒன்ஸ் மோர், x equal to y and the same formula. ஸோ இப்போ பாருங்க y வேல்யூ. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த x வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, அது வந்து ரிஃபைண்ட் ஆகி சேச்சுரேட் ஆயிரும், உனக்கு லெஸ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு y வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும். ஸோ y வேல்யூ தட் இஸ் ஆன்சர் வில் பி 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் 2 நம்ம ஸ்டாப் பண்ணணும். Okay, once again I repeat the Newton's method. So Newton's method, we want to have one guess for the square root value. The formula will be like this. Actual input will be placed with the variable a and the guess value will be given through the variable x. So first we want to give some guess value for the square root value. So using this formula, it will evaluate, we will have one answer. Okay, intermediate answer. Next, for next iteration, we want to have this intermediate answer as the guess value. Treating this value as a guess value, we want to repeat the same process. That is, we want to run the formula. So you will get another refined value better than that of the previous value, which will be treated as a guess value for the next iteration. So like this, we want to repeat until we get a saturate value. அதாவது சேஞ்ச் ஆகாத ஒரு ரிஃபைன்ட் வேல்யூ வர்ற வரையும் யூ வாண்ட் டு ரிப்பீட் திஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஐட்ரேஷன். ஸோ இது வந்து லூப்பிங்கில் பண்ணலாம், ஏன்னா ரிப்பீட்டடாக பண்ணுறது தான்.
ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லூப்பிங்ல we can go with. ஸோ இதை லூப்பிங்ல எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ வந்து லூப்பிங்ல எழுதுறத பார்க்கலாம். இதுல எதுவும் டவுட் இப்போ வரையும் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? No. No. கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் வந்து என்டையர் ஷேரிங் கொடுக்குறேன். ஒயிட் ஸ்க்ரீன் இப்போ தெரியுதா உங்களுக்கு? இல்ல அப்படிதானே? தட் இஸ் அன்டைட்டில்டு ஒரு ஃபார்ம் தெரியுதா? எஸ் மேம். தெரியுது. எம்டி ஃபார்ம். எஸ் ஆர் நோ? ஏன்னா இங்க வந்து அந்த ரெட் இல்ல, அதனால கேக்குறேன். தெரியுது. இப்போ டைப் பண்றது தெரியுதா? இல்ல மேம், ஏற்கனவே நீங்க டைப் பண்ணி இருக்கு. டைப் வச்சிருக்கே தான் தெரியுதா? சரி, அது அந்த ரெட் இல்ல. ஓகே ஃபைன். ஓகே, I will do sharing the entire screen. இப்போதான் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கோடிங், ஒரு while loopல நம்ம அந்த லாஜிக்கை we are going to implement. So we can go with the while loop. Okay, so while can save this file under folder the save as having some Newton's method. SQ square root. So while true, while true, I am going to repeat some steps. That is, currently I want to print the value of x, the input. இப்போ என்ன இன்புட் இருக்கு அப்படிங்கறத, அந்த கெஸ் வேல்யூ இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு நான் ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். தட் இஸ் y equal to x plus yx divided by 2. Okay, this will be the formula. So next I want to so இப்போ வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு y வேல்யூ வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த y வேல்யூவை x வேல்யூவை எப்போ அசைன் பண்றேன் அப்படின்னா, no more my y value is equal to x, meaning that iteration பண்ணி y வேல்யூ வந்தது, ப்ரீவியஸா ஐட்ரேட் பண்ண கெஸ் வேல்யூவா வச்சிருக்க y ரெண்டும் சேமா இருந்ததுன்னா நான் வந்து என்னோட ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும். இல்ல ப்ரீவியஸ் வேல்யூவோட இப்போ கால்குலேட் பண்ண ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகுது, நான் கெஸ் 3 வச்சிருந்தேன், இப்போ 2.1 வருது அப்படின்னா நான் வந்து இந்த ரிசல்ட்டை தான் நான் திருப்பி எக்ஸ்ன்னு அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்த ரிசல்ட்டை நான் வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணணும். எப்போ நான் அசைன் பண்ணக்கூடாதுன்னா, ப்ரீவியஸாக நான் என்னோட கெஸ் வேல்யூவும் இப்போ வந்த ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நான் பிரேக் பண்ணிடணும். நான் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ என்னோட கெஸ் வேல்யூவும் இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ டிஃபராக இருந்துச்சுன்னா நான் திருப்பியும் நான் இப்போ அப்டேட் பண்ண ஆன்சர் வந்த ரிசல்ட்டை வந்து கெஸ் வேல்யூவாக வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை நான் திருப்பி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த லாஜிக். ஸோ இதை ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் see the output. ஸோ எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் அப்போ கொடுக்கணும். ஸோ யூசர்ட்ட இருந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ யூசர்ட்ட இருந்து தட் இஸ் y will have the input value. So a equal to int of input of enter the number which we want to calculate square root. So next x value I want to assign the guess value. Okay, so for guess value user இருந்தே வாங்கிக்கலாம்.
int of input of enter the guess value enter the guess value for guess value னு வெச்சுக்கலாம் ரொம்ப வேண்டாம். Okay, we can close and run the program. So see here it's asking for input. Enter the number which you want to calculate square root. So I want to calculate square root for number 64. So 16 na 4 will be the answer. Okay, நான் previous 8 னு சொல்லிட்டு இருந்தேன். So இங்க பாருங்க, so இப்போ guess வந்து actually 8 into 8 தான் 64. If I give guess value as in square root வந்து 60 இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து தப்பா guess கொடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 13 வருது. ஸோ நெக்ஸ்ட் கெஸ் அந்த 30 வச்சுட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இப்படி ரிஃபைண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து 8ன்னு கரெக்டா வந்துருது. ஸோ என்னோட கால்குலேட் பண்ணதும் அகெயின் அடுத்த ரிப்பீட்டேஷன்ல கால்குலேட் பண்றதும் சேமா இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஆக்சுவல் ஆன்சர் வில் பி த 8. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கிளியர் ஃபார் ஆல். எனி டவுட் இன் திஸ்? How to calculate square root using Newton's method. Normal square root கிடையாது, Newton's method யூஸ் பண்ணி. Students, any doubt இருக்காப்பா? Audible இருக்கா? Okay. Yes ma'am. Clear இருக்கு? Yes ma'am. Exercise பண்ணிரலாம். இது lab exercise. பண்ணிரலாம். Okay, so next we are going to see GCD of two numbers. So before that நம்ம என்னென்னலாம் lab exercise pending இன்னும் இருக்குங்கிறத பார்க்கலாம். So I think 3 or 4 எது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? ஏதோ 2ல ஒரு PDF எக்ஸசைஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் லேபுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் வேல்யூ யூசிங் ரிகர்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இது இப்போ பார்க்க போறோம் நெக்ஸ்ட். given number is palindrome or not முடிச்சாச்சு. square root of a given number using Newton's method முடிச்சாச்சு. reverse of a given number using while loop முடிச்சாச்சு. exponential of a number both operator and using function எல்லாம் அது பார்த்துட்டோம். manual calculationம் swap two number using function பார்த்துட்டோம். maximum minimum number in a list அது கிளாஸ்லேயே நான் நடத்தியாச்சு. positive or negative number முடிச்சிட்டோம். ஸோ இது ரிப்பீட் கொஸ்டின் தான். A given number is odd or even முதல் லேப்லே பார்த்துட்டோம். linear search sum of n natural number using for loop பார்த்தாச்சு. binary search பார்த்துட்டோம். biggest among 3 numbers பார்த்துட்டோம். selection sort பார்த்துட்டோம். ஸோ இதுவுமே இந்த லாஸ்ட் லேப்ல நான் அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அண்ட் நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சார்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ லிஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 19 கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி. ஸோ இல்லை என்ன டெக்னிக் மூலமா இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம லிஸ்ட்ல பண்ணலாம். ஸோ டு ஆட் நியூ எலமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். So to add new number, a new element at the end of the list, என்ன பண்ணலாம்? What will be the answer? Append. Append. So we can use append method to insert, to add new element to the end of the list. Okay. So அதே மாதிரி. Next, reverse element in the list. Reverse element in the list. Element ஏதோ ஒரு ஆர்டர்ல இருக்கு.
ஓகே 1 A 3 5 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை அப்படியே எலமெண்ட் ரிவர்ஸ் பண்ணணும். 5 முதல்ல வரணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? reverse dot reverse. Reverse we can you go with reverse method which is available in the list class. Okay, so next to display same list element multiple times. So 1 2 3 இருக்குனா 1 2 3 1 2 3 1 2 3 னு மல்டிபிள் டைம் எத்தனை டைம் நான் கொடுக்கணும் அத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேம் into 3 மேம் Repeating. சரி ரிப்பீட் into 3 வெரி குட். நம்ம வந்து என்னது எத்தனை டைம் into எத்தனை nங்கிறது எத்தனை டைம் நாங்கள் மல்டிபிள் டைம் கொடுத்துருக்கோம். எத்தனை டைம்னு யூசர் இருந்து வாங்கிட்டு கூட அதில் போட்டு விட்டுலாம். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் டு கன்கார்டினேட் டூ லிஸ்ட், ரெண்டு லிஸ்ட் இருக்கு, அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பிளஸ் add up. பிளஸ் கொடுக்கணும் மேம். பண்ணா அப் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டு சார்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேம் அசெண்டிங் மேம் இதுக்கு நோ மேம் இதுக்கு வந்து இது மேம் அதாவது மேம் அன்னைக்கு பார்த்தோம் மேம் இது ஐ கீ இஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம ஐன்னு போட்டோம். அதுக்கடுத்தது அதுலயே ட்ரூன்னு இருந்தது. அந்த Reverse is equal to true. வெரி குட். எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுட்டு. ஸோ நம்ம இந்த ஒன் ரிவர்ஸ் ட்ரூ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எல் டாட் சார்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா டிஃபால்ட்டாக ரிசல்ட் ரிவர்ஸ் என்னவா இருக்கும்? ஃபால்ஸ்ன்னு இருக்கும். எலமெண்ட்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் அதில் மென்ஷன் பண்ணாதான் அந்த ரிவர்ஸை நம்ம வந்து ட்ரூன்னு மாற்றணும். ஓகே, ஸோ வெல் அண்ட் குட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விசா மெர்ஜ் சார்ட் அது கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் க்ளோனிங் லிஸ்ட். க்ளோனிங் லிஸ்ட்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? 30 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன எழுதலாம் இதில்? நம்ம என்ன டைப்ஸ்? காப்பி கூட வேற என்ன இருக்கு மேம்? அந்த மாதிரி இது இன்னும் நிறைய சொல்லியிருந்தேன். ஷாலோ காப்பி சொல்லி இருந்திருந்தீங்க கூட. வேற என்ன இருந்ததுன்னா அதுல நிறைய மெத்தட் இருந்தது மேம். அது நிறைய இருந்ததுன்னு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. நீங்க காப்பி சொல்லிட்டீங்க, நீ மியூட் பண்ணு. அடுத்து வா, டீப் க்ளோன் இருக்கு. டீப் க்ளோனுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? மேம் நீ வந்து சொல்ற இருக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லுங்க. இருக்கு அப்படின்னா நீங்க கட் பண்ணிருங்க. ஏன்னா ரிமைனிங் உள்ளவங்க எக்ஸாக்ட் ஆன்சர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நிவாஸ் நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட். ஸோ நிவாஸ் வந்து காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது மூலமா நம்ம காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க ஷாலோ காப்பி இருக்கு, டீப் காப்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து டீப் காப்பி போலாம் மேடம் சொல்றீங்க. ஸோ டீப் காப்பி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இம்போர்ட் காப்பி. நான் இம்போர்ட் காப்பிங்கிற மாடியூல இம்போர்ட் பண்ணி அதுல என்ன மெத்தட் இருக்கு அப்படி டீப் காப்பி பண்றதுக்கு? import copy dot deep copy. So there is a method known as deep copy there. அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஷாலோ காப்பி யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நிவாஸ் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம வந்து காப்பி மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்ல லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல அதே இம்போர்ட் காப்பில காப்பி டாட் காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பெர்ஃபார்ம்ஸ் ஷாலோ காப்பி. ஓகே, ஸோ டீப் காப்பி போனோம்னா நம்ம வந்து என்னது டீப் க்ளோனிங்க்கு அது போனோம். ஸோ எதுவும் உங்க மென்ஷன் பண்ணல, அதனால ஏதாவது ஒரு க்ளோனை பண்ணி காமிங்க. ஓகே, 30 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு டீச் திஸ். ரைட் அ ப்ரோக்ராம் டு கம்ப்யூட் ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நான் இப்போ 3 அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ரைம் நம்பர் மட்டும் எனக்கு வரணும். ஓகே, 10ன்னா 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 1 3 7 5 அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் 10 ப்ரைம் நம்பர்ஸ் வந்திருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ப்ரைம் நம்பர் என்ன பண்ணலாங்கிறத நான் ஏற்கனவே லேப்ல சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றும் ஜென்ரேட் பண்ணிட்டு கவுண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம அந்த லிஸ்ட்ல அப்பன் பண்ணிட்டே போகணும். ஸோ 1 minute. So okay, so next write a Python program for analyzing the list. So analyzing na enadhu simple, ரொம்ப சிம்பிள், அதுக்கும் 30 மார்க்.
என்ன பண்ணலாம்? அலைசிங் எப்படி பண்ணுவீங்க? காப்பி கிளியரா சொல்லிட்டீங்க. ஈக்குவல் டு, வெரி குட். ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் காப்பி ஆயிரும். ரெண்டும் ஆக்சுவலா ரெஃபர் டு தி சேம் மெமரி தான். ஸோ அலைசிங் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் இன்னொன்று ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பைத்தான் ப்ரோக்ராம் டு மல்டிபிள் டூ மேட்ரிக்ஸ். ஏற்கனவே நான் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கியே செக் பண்ணிட்டு 2 மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லிட்டேன். ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், நீங்க வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணுங்க, எப்படி யூசர்ட்ட இருந்து வாங்கிட்டு அதை எண்டில் அப்பன் பண்ணலாங்கிறது அதில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். ஸோ எனிஹவ் இப்போ டைம் இருந்தால் நம்ம அந்த எண்டில் பார்க்கலாம். அதுவும் கூட கொஞ்சம் இனிஷியலைஸ் 0 பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கால்குலேட் பண்ணி அப்பன் பண்ணுறதை விட நம்ம அப்பன் பண்ணும்போதே அந்த இனிஷியலைசேஷனும் பண்ணலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும் போத்த கிளாஸ் நான் காமனாக இருக்கும்போது சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ டைம் இருந்ததுன்னா நான் அதை உனக்கு சொல்கிறேன். இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க இந்த டப்பிள்ஸ் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஐடி கிளாஸ்க்கு. ஈஸி கிளாஸ்க்கு நேற்று கொஞ்சம் டெப்த்தாக போச்சுது. ஏன்னா அவங்களுக்கு டியூப்பிள் மற்றதை வந்து டெப்த்தாக நம்ம பார்க்கல. பிகாஸ் கொஞ்சம் லேக் ஆச்சுது. அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண லேக் ஆனாங்க. அதனால நம்ம அது கொஞ்சம் ஃபுல்லாக டப்பிள்ஸ் நான் முடிக்கல. ஸோ நம்ம இப்போ we are going to see some exercise regarding this tuple and dictionary. Next we can go with the GCD. சரியா? ஸோ இதெல்லாம் 5th யூனிட்ல. Okay, so write a Python program for word count in command line arguments. Command line argument என்னன்னா 5th யூனிட்லாம் பார்க்க போறீங்க. அதே மாதிரி largest among 3 numbers பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபைல் வச்சு பார்க்கறதும் 5th யூனிட்ல பார்க்க போறீங்க. பை கேமையும் ஆக்சுவலாக சிலபஸ் 5 யூனிட்ஸ்குள்ளேயே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. பை கேம் இஸ் அ மாடியூல். அதை நீங்கள் பிப் இன்ஸ்டால் போட்டு இன்ஸ்டால் பண்ணி இம்போர்ட் பை கேம் சொல்லி அதோட மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் பார்ப்போம். ஸோ அது லாஸ்ட்டாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதே தான் பை கேம் யூசிங் பவுன்சிங் பால்க்கும் அதே லாஜிக் தான். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரி. ஸோ சி let me know how many know the answer for this question. Write a Python program tuple having elements 10, 50, 20, 40, 30. 1, 2, 3, 4, 5. So 5 elements இருக்கு. So first question என்ன சொல்லியிருக்காங்க? To display the element 150. So 150 மட்டும் எனக்கு ஸ்லைஸ் ஆகி வரணும் இந்த டப்பிள்ல இருந்து. அதுக்கு நான் ஸ்லைஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது டப்பிள்ல உட்காந்து நான் ஸ்லைஸ் நடத்தணும்னு இல்லை. நீங்க லிஸ்ட் என்னது ஸ்ட்ரிங்ல ஸ்லைசிங் தெரிஞ்சாலே இது சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இது சொல்லு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் எலிமெண்ட் மட்டும் தான் இதுல ஸ்லைஸ் ஆகி வரணும். நான் அப்ப என்ன கொடுத்துருக்கணும் அந்த பிராக்கெட்ல அப்படின்னு? 0:2. 0:2. ஓகே, வேற என்ன ஆன்சர் இருக்கா? மேம் இதுல நம்ம ஸ்லைசிங்லேயே 0 அதுல போட்டு அந்த செமிகோலன் போட்டு இது பண்ணிடலாம்ல. 1ன்னு போட்டா வந்துடும்ல. 1 போட்டா வராது. அது ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டாங்க. 2 தான் போடணும். அதர் ஆன்சர் 0:2. வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இது ஒன்று தான் ஆன்சரா இருக்க முடியாது. மல்டிபிள் வேல போகலாம். நெகட்டிவ் ஸ்லைஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்து கூட கொடுக்கலாம். ஸோ அது மேட்ரு கிடையாது. நீங்க என்ன கரெக்டான ஆன்சர் ஒன்று தரணும், அவ்வளோதான். நெகட்டிவ்ல வந்து எண்ட் ஆஃப் இது வந்து பிளாக் என்னது அதாவது -1 -2 போட்டு கரெக்டாக அதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாங்கிற மாதிரியும் கூட யோசிக்கலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட் யோசிக்கிங்களோ என்னமோ, நம்ம என்னது சிம்பிளாக எனக்கு அந்த 2 10 50 மட்டும் வரணும். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0ல ஆரம்பிக்கணும், கோலன் எண்டு வந்து 2. ஸோ தட் எனக்கு 2 வராது, 1ஓட நிப்பாட்டும். ஸோ 10 50 அந்த மாதிரியும் போகலாம். இல்லை ஸ்டார்ட்டை நான் ஒமிட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். ஸோ அதனால ஒமிட் பண்ணிட்டு கோலன் கொடுத்துட்டு நான் 2 கொடுத்தாலும் எனக்கு 2க்கு பிஃபோர் 1 வரையும் உள்ள பார்த்துட்டு ஸ்லைஸ் வந்து 10 50 எனக்கு ஸ்லைஸ் ஆகும். ஸோ வெரி குட் சௌமியா, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டு டிஸ்பிளே லென்த் ஆஃப் டப்பிள் 1. ஸோ லென்த் ஆஃப் டப்பிள் கண்டுபிடிக்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? பில்ட்-இன் ஃபங்க்ஷன் லென் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லென் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிங் லென்த்தோ டப்பிள் லென்த்தோ டிக்ஷனரி லென்த்தோ எவ்வளோ எலமெண்ட் உள்ள இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த மினிமம் எலமெண்ட் ஃப்ரம் டப்பிள். ஸோ மினிமம் இருக்கல இல்லை மினிமம் எத்தனை? ஃபர்ஸ்ட் மேனுவலாக சொல்லு. 10 30 20 40 30. வாட் வில் பி த மினிமம் வேல்யூ? 10. ஸோ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? என்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு? போட்டு வெரி குட்.
மின்னு சொல்லி ஒரு பில்ட்-இன் மெத்தட் இருக்கு. ஸோ வெரி வெரி குட். கொஞ்சம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. எதுவும் காலையில 9க்கே பொதுவாக ஜாயின் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். பட் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ஆன்சர் பண்றீங்க. ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர். ஸோ மின்ங்கிற ஒரு பில்ட்-இன் மெத்தட் இருக்கு. ஸோ மின் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா இருக்கல மின் எலமெண்ட் என்னவோ அதை ஃபெச் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் டு ஆட் ஆல் எலமெண்ட் இன் லிஸ்ட். இது இல்லை எலமெண்ட்ல உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும். அதுக்கு என்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு? மேம் இது எனக்கு புரியல மேம், நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க? எல்லா எலமெண்ட்ஸ்னா பிரிண்ட்னு கொடுத்தாலே வந்துடும் மேம், டியூபிள்ல இருக்காது. உனக்கு ரீட் பண்ணல அப்ப தெரியலன்னு அர்த்தம். டு ஆட் ஆல் எலமெண்ட் இந்த லிஸ்ட்னா உள்ள உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். தட் இஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆட் ஆஃப் மெத்தட் இருக்கா என்ன? கம் அகைன். பாடன் யாரோ ஆன்சர் சொன்னாங்க. சம். வெரி குட். சம்ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இனிஷியல் லிஸ்ட் சொல்லும் போதே சொல்லி அது வீடியோவாகவும் உள்ள கிடக்குது. ஓகே, மின்னு மேக்ஸ் சம்மு அப்படிலாம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து சம். ஸோ சம் ஆஃப் டப்பிள் ஒன்னுனா இட் வில் கிவ் த ஆன்சர், சம் த வேல்யூ அண்ட் கிவ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டு டிஸ்பிளே சேம் டப்பிள் ஒன் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அங்கே அந்த லிஸ்ட்டுக்கு அதே தான். இந்த கண்டென்ட்டே மல்டிபிள் டைம் டிஸ்பிளே பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண போவோம்? ரெபிடேஷன் போட்டு பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ இங்க நெக்ஸ்ட் அதுலேயே பாருங்க, we are having one Python program to sum two matrix. ஸோ மேட்ரிக்ஸ்ல அடிஷனும் முக்கியம், மல்டிப்ளிகேஷனும் முக்கியம். அதை நான் தரோவா எனக்கு தெரியணும்னா நான் திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும். அந்த ஃபார் லூப்பை கரெக்டாக நான் இன்டென்டேஷன் கொடுக்கணும், அதில் லாஜிக் புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அது கஷ்டமே. சரியா? யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ண அவுட்புட்டை காட்டுனா உனக்கு ரொம்ப ஆஃப்லைன் மோடில் திணறிடுவீங்க. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே டிக்ஷனரிக்கு அந்த மாதிரி வி கேன் கோ. ஸோ டிக்ஷனரி 2 கிளாஸ்க்கும் ஈஸி கொஞ்சம் பெட்டராக சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஐடிக்கு கொஞ்சம் தான் இன்ட்ரோடக்ஷன். பட் எனிஹவ் நம்ம இங்கே உள்ளது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் ரொம்ப ஓரளவு தரவாக பார்த்துட்டோம். இப்போ டிக்ஷனரி டாட் வச்சுட்டோம்னாலும் அதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஓரளவு இதை ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஸோ ஆன்சர் பண்ணிட்டா ஜிசிடி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு கிரியேட் அ டிக்ஷனரி. ஸோ டு கிரியேட் அ டிக்ஷனரி ஈஸிக்கு சொன்னேன் 3 பார்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ ஐடிக்கும் அதை நீங்கள் ஸ்டார்ட் கிளாஸில் சொல்ல தான் செஞ்சோம். வாட் ஆர் த 3 ways டு கிரியேட் டிக்ஷனரி எலமெண்ட்? ஆர் நார்மலாகவே டூ டிக்ஷனரி ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். கிரியேட் அப்படின்னா எப்படி வரும் மேம்? நம்ம D1 போட்டுட்டு அதுக்குள்ள கீ வேல்யூ லிஸ்ட் போட்டு அதுல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு D1 போட்டுட்டு என்ன பண்ணணும்? D1 கொடுத்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். சின்ன மினி லிஸ்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துடணும். அதுக்கடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு வெரி குட் வெரி குட். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க நிவாஸ். கட் பண்ணுங்க. வேற யாராவது ஆன்சர் பண்ணு. D1க்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்? இதே போதுமா? எப்படி கொடுப்ப லிஸ்ட் வேல்யூ கண்டென்ட்? வெரி குட், அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட்டாக ட்ரீட் பண்ணும். ப்ராக்கெட்டாக கொடுத்தா அது வந்து டப்பிளாக ட்ரீட் பண்ணும். எம்டி லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ண கேட்டேன். எம்டி லிஸ்ட் கொடுக்கணும்னா அந்த பேராந்தசிஸ் கேர்லி ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். கேர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும், பேராந்தசிஸ் ஃபார் டப்பிள். ஸோ இப்போ நான் தான் எம்டி டிக்ஷனரி க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ வேற வே எம்டி டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணலாம்? வேற எதுவும் வே இருக்கா எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ண? D2 இந்த மாதிரி எனக்கு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். I can go with dict of. ஓகே, ஸோ எம்டி டிக்ஷனரியில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? கீ வேல்யூ பேர் போடணும். ஸோ நிவாஸ், இந்த கீ வேல்யூ பேர் கீ வந்து நம்பராக வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? மேம் நான் மறந்துட்டேன் மேம். மறந்துட்டீங்கன்னா ஒரு நம்பருமே எனது வந்து உனக்கு இம்யூட்டபிள் தான், அதனால அது சப்போர்ட் பண்ணும். சரியா? புரியுது மேம். ஸோ வந்து நான் நடத்தும் போது கீ வேல்யூ பேர் கீ எல்லாமே ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தேன். நிவாஸ் வந்து கேட்டாங்க ஏன் மேடம் அதில் நம்பராக கொடுத்தா அக்செப்ட் பண்ணுமான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த பிபிடிலே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது கீழே நீ வந்து கீ வேல்யூ வந்து இம்யூட்டபிள் டைப் எது கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்யூட்டபிள் டைப் இந்த சென்ஸ்
எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு வாய்ஸ். அடுத்து டப்பு ஸோ இங்க பாருங்க, கீ வேல்யூ வந்து நம்ம ஒரு ஒரு டப்பிள் கொடுத்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ கீ வந்து எப்படி இருக்கணும்னா இம்யூட்டபிள் டைப். இம்யூட்டபிள் எதெல்லாம் வரும், நம்பர் வரும், அதே மாதிரி இந்த டப்பிள் வரும், ஸ்ட்ரிங்கும் அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வாங்கும். பட் நீங்க வந்து கீ வேல்யூவை வந்து நீங்க வந்து லிஸ்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ லிஸ்ட் பாருங்க. ஸோ இங்க லிஸ்டா நான் வந்து பாஸ் பண்றேன் கீ வேல்யூவை. ஸோ இங்க எரர் காட்டுது பாருங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கா ஏற்கனவே பார்த்துட்டோம். நேம் ஏற்கனவே உங்களுக்கு அது ஓகே. ஸோ கீ வந்து என்னெல்லாம் இருக்கலாம்? ஸோ கீயா இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், கீயா இருக்கிறது வந்து ஒரு நம்பரா இருக்கலாம், கீயா இருக்கிறது வந்து என்னவா இருக்கலாம், ஒரு டப்பிளாவும் இருக்கலாம். கீயா இருக்கிறது என்னவா இருக்க முடியாதுன்னா ஒரு லிஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா லிஸ்ட் இஸ் அ மியூட்டபிள் வேரஸ் ரிமைனிங் ஆல் அன்மியூட்டபிள். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் வந்து அந்த பிபிடியில் இருந்தது. பிபிடியை நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் அப் பண்ணுறேன்ப்பா. இதில் பிடிஎஃப் தான் இருக்கு. பிடிஎஃப் கண்டென்ட் வந்து சரியா வராது உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. பிபிடினா நீங்களும் கூட மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஈவினிங் என்னோட லேப்டாப்ல இருக்கு, ஐ வில் அப். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு நான் எடுத்த டிக்ஷனரி. ஒரு 2 ஸ்லைடு தான் மூவ் ஆயிருக்கும் ஐடிக்கு. ஐ திங்க் ஈஸிக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்கேன் பாரு ப்ளூ கலர்ல. the keys must be immutable data டைப்பா இருக்கலாம். ஓகே, ஸோ கீ வேல்யூ. ஸோ நான் வந்து ஏதோ நான் ட்ரை பண்ணும்போது இந்த எஸ்டிடிபிக்கு கீ நம்பரிங்ல ஏதோ எரர் த்ரோ ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஞாபகம். அதனால தான் அன்னைக்கு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து ஸ்ட்ரிங்காவே கொடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு போனேன். பட் அதை நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க நிவாஸ். அப்சர்வ் பண்ணிட்டு மேடம் அதை நம்பராக கொடுங்க, கொடுத்தா வாங்குதா இல்லையான்னு பாருங்கன்னு. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிளில் நம்பர் கொடுத்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்பரும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இது நம்ம எது மாறி வந்தால் என்ன வருங்கிறத நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டும் வரலன்னா மேடம் இப்போ இது ஏன் வரல அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உனக்கு நான் சொல்லலை அப்படின்னா ரிமைனிங்லாம் அக்செப்ட் பண்ணுது, லிஸ்ட் ஏன் மேடம் பண்ணலைங்கிற போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாமே நீ எதுவும் கொஸ்டின் கேட்காத, இட் வில் நாட் பி ஃப்ரூட்ஃபுல். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின். அதில் we are having to add an element to list. ஸோ இப்போ ஆட் பண்ணுறது தான் பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ டு டிஸ்பிளே லென்த் ஆஃப் அ டிக்ஷனரி ஆப்வியஸாக நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஸோ டு அப்டேட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் வந்து நான் 2 கிளாஸ்லையும் நடத்திட்டேன். அப்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ள ப்ராக்கெட்டில் அந்த லிஸ்ட் எலமெண்ட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ லிஸ்ட் மாதிரி தட் இஸ் டிக்ஷனரியாவே கொடுக்கணும். அப்டேட் ஆஃப் அந்த கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள என்ன கீ என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் 2 கிளாஸும் நடத்திட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் ஈஸிக்கு மட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொன்னேன். ஸோ அதையும் காட்டிடுறேன். அப்டேட்டுங்கிறது இது. ஓகே, இந்த இந்த ஸ்க்ரீன் வந்து 2 கிளாஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்கே பாருங்க. ஸோ ஏற்கனவே அவைலபிள் நேம் ஏஜ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் ஏஜ் வந்து 7 இருக்கு, நான் அது 8ன்னு மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஐ கேன் கோ வித் அப்டேட் மெத்தட். இந்த மாதிரி அதாவது மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து என்ன பண்ணலாம், கீ வந்து ஓவர் ரைடும் பண்ணலாம். ஸோ கீ இந்த ஏஜுங்கிற கீழே கண்டென்ட் 8 அப்படிங்கிற மாதிரி நான் ஓவர் ரைட் பண்ணி எழுதலாம். ஆர்எல் ஐ கேன் கோ வித் பில்டின் ஃபங்க்ஷன் அப்டேட். அப்டேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்டேட்ல வந்து நான் இங்கே வந்து ஏஜ் 7 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டிக்ட் ஆஃப் த செகண்ட் டிக்ஷனரி மாதிரியும் பாஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அப்டேட்னு ஓப்பன் பண்ணி கேர்லி பிராக்கெட்ல ஏஜ் : 8ன்னு நான் மாற்றலாம். ஓகே,
ஸோ இந்த வந்து இது வந்து இந்த இந்த அந்த எக்ஸாம்பிள் நான் ஐடிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் வந்து ஈஸிக்கு கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். மீனிங் தட் நான் ஏற்கனவே கண்டென்ட் இருந்து அதை அப்டேட்ல பாஸ் பண்ணான்னா அதுதான் அப்டேட் ஆகும். இப்போ 7னா 8ன்னு கொடுத்தேன்னா அது பாஸ் ஆகும், அது 7 8ஆ மாறிடும். பட் ஏற்கனவே அந்த ஐட்டம் உள்ள ரெக்கார்ட்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவா அந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆகி உனக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நேம் இங்கே பாருங்க, வி ஆர் நாட் ஹேவிங் த ஃபீல்டு செக்ஸ் ஃபீமேல். ஓகே, ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ரெக்கார்ட் வந்து ஃபீமேல் வந்து உள்ள இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதே இது எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் ஏஜ் 7 நீங்கள் இருக்கிறத 8ன்னு ஓவர் ரைட் பண்ண விஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் அப்டேட் ஆகும். ஸோ ரெக்கார்ட் இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணும், ரெக்கார்ட் இல்லைன்னா நியூவாக கிரியேட் பண்ணுறது எண்டில் உனக்கு அப்பண்ட் ஆகிருக்கும். ஓகே, இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் அப்டேட் எலமெண்ட். ஸோ அதே மாதிரி டு ரிமூவ் ஆல் எலமெண்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி. ஸோ டு ரிமூவ் ஆல் எலமெண்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி, நல்லா பாருங்க, ரிமூவ் ஆல் எலமெண்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? Clear. வெரி குட். ஸோ கிளியர் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு, அப்படிதானே? நோ டவுட். ஸோ ரிமூவ்னா டாட் ரிமூவ் மெத்தட் இருக்கு, நம்ம இன் கேஸ் லிஸ்ட். ஸோ இதுலயும் அப்படிங்கிற ஆல் எலமெண்ட் இருக்கு. ஸோ ஆல் எலமெண்ட்னா மீனிங் என்ன, எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வைண்ட் அப் பண்ணோம்னா வி கேன் கோ வித் கிளியர் மெத்தட். வெரி குட். ஸோ இப்போ வந்து இந்த டிக்ஷனரி இதுவும் நீங்க பண்ணிடுவீங்க, அப்படிதானா? இன்னைக்கு நிறைய எக்ஸசைஸ் நமக்கு பண்றதுக்கு இருக்கு, நிறைய நம்ம எல்லா சார்ட்டிங்கும், தட் இஸ் இன்சர்ஷன், மெர்ஜ், செலக்ஷன், 3 சார்ட்டும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ்ல அடிஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி டப்பிள், டிக்ஷனரி, லிஸ்ட் எக்ஸசைஸ் 3 இருக்கு, அதுவும் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் இன்னைக்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10க்கு மோர் தென் 10 எக்ஸசைஸ் இன்னைக்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரையும் உள்ள இதெல்லாம் எதுவும் டவுட் இருக்கான்னு பாரு. ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து ஜிசிடி ஸ்டார்ட் பண்றேன். மேம் 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 am I audible?
So next we are going to see how to calculate a prime number. Okay, first n prime numbers. ஸோ வந்து நான் ஏற்கனவே நம்ம இந்த ப்ரைம் நம்பர் கான்செப்ட் டீட்டெயிலாக நம்ம ஐ திங்க் 5th ஆர் 19th டிசம்பர் லேப் கிளாஸில் பார்த்துட்டோம். யூசர்கிட்ட இருந்து நம்ம என்ன நம்பர் வாங்கணுமோ ஒரு நம்பர் வாங்கிட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் வெதர் தட் கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் ஆர் நாட். ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர் ஆர் நாட்டுக்கு லாஜிக் என்ன பார்த்தோன்னா, இஃப் தட் நம்பர் இஸ் divisible by itself and if it's divisible by 1 means it is prime number. If it's divisible by other number mean it is not prime number. Okay, so அதுக்கு நம்ம வந்து ஒரு லாஜிக் யூஸ் பண்ணோம். ஃபார் வச்சு ஐட்ரேட் பண்ணோம். ரிமைனிங் இன்டர்மீடியட் எலமெண்ட்ஸ் எந்த எலமெண்ட்டாவது வச்சு டிவைட் பண்ணால் நம்ம என்ன சொல்லணும்னா பிரேக் பண்ணி வெளியே வந்துடணும், இந்த கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம்னு. பட் இஃப் இட் இஸ் நாட் divisible மீன்ஸ் அட் த எண்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த கிவன் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா, to find we want to find first n prime numbers. Okay, so one is neither prime neither nor னு வந்துரும். பிரேக் விட்டு வந்து செகண்ட் ஆர் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2ல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 3 ப்ரைம் நம்பர்ஸ் வேணும்னா 2 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 5, ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 10 ப்ரைம் நம்பர்ஸ்னா நெக்ஸ்ட் 7 அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம ப்ரைம் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து லென்த் எத்தனையோ அத்தனை வரையும் நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ எத்தனை ப்ரைம் நம்பர் வேணுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வி ஹேவ் ஒன் பிரேக். சரியா, பிரேக் அப்புறம் நான் உங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வில் சி திஸ் ஹவு டு ரைட் தட் ப்ரோக்ராம் ஃபார் தட். என்ன சார் க்ளீன் பண்ண வந்தாங்க சார்? மேடம் ஏதோ கேட்காங்க, க்ளீன் பண்ண வந்தாங்களான்னு கேட்காங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து யூசர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் இன்புட்டுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் we can go with the GCD and prime number n prime number. Okay, so see in this example for IT students இது உங்களுக்கு நியூவா இருக்கும். So ஏற்கனவே static elements வச்சு we saw in the previous class itself. So if you get runtime input from the user na we want to use this format. Okay, so in the use the matrix multiplication la நான் என்ன பண்றேன்னா first I'm getting the input from the user row and column of first matrix. Okay, so next I'm going to get the elements for the first matrix. So அதே மாதிரி next I'm getting the அது வந்து டிஸ்ப்ளேயும் பண்ண வச்சிருக்கேன். Next I'm getting the input for the matrix 2. So அதோட row column என்னன்னு. ஸோ எப்படி அந்த இன்புட் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐ எம் இனிஷியலைசிங் ஒன் எம்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மீன்ஸ் நெக்ஸ்டட் லிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட்ங்கிறனால ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அவுட்டர் லிஸ்ட். ஸோ அதுக்குள்ளே நான் இன்னர் லிஸ்ட் வந்து அப்பன் பண்ணிட்டே போகிறேன். ஓகே, ஸோ எத்தனை லிஸ்ட் அப்பன் பண்ணுவேன் டில் ஐ எம் ஹேவிங் ரோ. ஓகே, ஸோ 3 ரோனா 3 நெக்ஸ்ட் லிஸ்ட் நான் அப்பன் பண்ணும். ஸோ திஸ் வில் பி த நெக்ஸ்டட் லிஸ்ட். ஓகே, ஸோ அவுட்டர் லிஸ்ட் வந்து ஆக்சுவல் லிஸ்ட்டு, உள்ள லிஸ்ட் வந்து நெக்ஸ்டட் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட் வந்து எம்டியாக நான் ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூசர்லேருந்து எத்தனை காலம்ஸோ அத்தனை காலம்க்கு யூசரில் இன்புட் வாங்கி நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து நான் அப்பன் பண்ணுறேன். ஸோ யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கி நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு அப்பன் திஸ் சப் லிஸ்ட் டு த மெயின் லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் த வே டு கெட் இன்புட் ஃபார் த நெக்ஸ்டட் லிஸ்ட் யூஸிங் ஃப்ரம் த யூசர். ஓகே, ஸோ இது மட்டும் நீ ஆக்சுவலாக இந்த மாதிரி மட்டும் பார்த்துருப்பீங்க டு கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர் ஃபார் சிங்கிள் டைமென்ஷன், தட் இஸ் லிஸ்ட், எம்டி லிஸ்ட். ஒரு சிங்கிள் லிஸ்ட்னா இந்த மாதிரி போகும். பட் நம்ம நெக்ஸ்டட் லிஸ்ட்டுங்கிறனால அனதர் ஒரு ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப் போகுது. ஓகே, இந்த லாஜிக்கில் ஃபஸ்ட்டு எதுவும் டவுட் இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை ரிஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் கவனிங்க. Okay, so I want to get input from the user for the nexted list 3x3 matrix னு வச்சுக்கலாம். So first I want to get the row and column from the user. So row value என்ன, எத்தனை row 3x3 இருக்கலாம் இல்லை 3x2 இருக்கலாம். அது யூசர் தான் டிசைன் பண்ணும். ஸோ int of input of enter the row. Okay, so next வந்து enter the column. ஸோ அதை காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிடலாம். Next I am going to, so நம்ம நார்மல் சிங்கிள் டைமென்ஷன்லாம் enter the size of the list அப்படின்னு சொல்லிட்டு நம்ம for loop யூஸ் பண்ணிட்டு அப்பன் பண்ண போயிடும். ஓகே, பட் in this case we are going to use nexted list. nexted listங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம outer list, ஸோ outer உள்ள தான் we have content. ஓகே, ஸோ A மேட்ரிக்ஸ் மட்டும் வாங்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம A வந்து எம்டியாக வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஏ எம்டி லிஸ்ட்டுக்குள்ளே தான் we are going to place. இப்போ 3 ரோஸ்னா 3 ரோ கண்டென்ட் வைக்க போகிறோம். ஸோ 3 ரோவும் ஒன்று ஒவ்வொரு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ 3 ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி வாங்குவேன் அது தெரியும். ஒரு நார்மல் வந்து ஃபார் லூப்பில் லிஸ்ட் டாட் அப்பன் பண்ணுவேன், அதே தான். பட் அதே மாதிரி நீ 3 டைம்ஸ் பண்ணால் அது நெக்ஸ்ட். சரியா? ஸோ இது வந்து அவுட்டருக்காக we are initializing one empty list. அதுக்கப்புறம் உள்ள ரோ வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா for I in range till that row column. ரோ எத்தனை வாங்கியிருக்கீங்க, அத்தனை ரோ வந்து யூசர் இருந்து நான் வாங்கணும். சரியா? அத்தனை ரோக்கும் I want to repeat the same initialization.
ஓகே ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி வாங்குவீங்க? ஒரு சிங்கிள் டைமென்ஷன்னா நீ வந்து n வேல்யூ வாங்குவ. n வந்து இந்த மாதிரி என்டர் த லென்த் ஆஃப் த லிஸ்ட் வாங்குவ இல்லையா? n வேல்யூ லிஸ்ட் சிங்கிள் டைமென்ஷன் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் அப்படின்னா நீ என்ட்ரு n வேல்யூ வாங்கிட்டு யூ கோ வித் ஃபார் I இன் ரேஞ்ச் n கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லிஸ்ட்டு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பீங்க L ஈக்குவல் டு எம்டி இனிஷியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? L ஈக்குவல் டு append L dot append of input of அப்படின்னு வாங்குவீங்க. ஓகே ஸோ ஒரு லிஸ்ட்டு அதில் ஜஸ்ட் காலம் மட்டும் தான் வைக்கணும். ரோ வந்து ஒன்றே ஒன்று தான். ஓகே ஸோ 1 2 3 4 4 எலமெண்ட் வாங்கினோன்னா 4 ரோ. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் ஒரு அப்பண்ட். ஓகே பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி நான் வந்து 3 டைமென்ஷனுக்கு 3 தடவை வாங்கணும். ஓகே இதே இது நான் 3 தடவை செய்யணும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு ஃபார் லூப் வச்சு நான் இது பண்ண போகிறேன். ஓகே ஸோ இந்த பாட்டுக்காக ஐ எம் கோயிங் அனதர் ஃபார் லூப். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் டைமென்ஷனல். ஸோ உங்க பாருங்க ஃபார் நெக்ஸ்ட் டைம் இங்கே ஹேவிங் அனதர் நெக்ஸ்ட் லிஸ்ட் எம்டி லிஸ்ட். ஸோ இந்த இதை வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அதை இதே தான் நான் வந்து திருப்பி ஸோ இந்த இன்புட் வந்து ஐ எம் ஹேவிங் இன் திஸ் காலம். ஓகே ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டூ திஸ் பார்ட் ஒன்லி. ஓகே ஸோ அதுக்கு அனதர் லிஸ்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அது எம்டியாக வச்சுட்டு ஸோ ஒரு ரோக்கு அத்தனை காலம்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபார் ஸோ அவுட்டர் வந்து ரோனா இன்னர் வந்து காலம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் கால் see I am going to get the input from the user for the nexted list nl. Okay so nl dot append of int of input of. Okay so we got input for the nexted list. ஓகே ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட்டில் உள்ளதை நான் வந்து அவுட்டர் லிஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணணும். ஓகே ஸோ இதுவரை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா மேம் என்னம்மா அந்த இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்ல இன்னும் ஒரு பிராக்கெட் வருங்க. இதுவா அந்த இன்புட் பக்கத்துல ரெண்டு பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இங்க ரெண்டுன்னா இங்க ரெண்டு தானம்மா? இல்ல வேல்யூஸ் வாங்குறதுக்கு ஓ இந்த இடத்துல ஓகே சரிப்பா. ஸோ லிசன் நான் போட்டுறேன் இப்போ சரியா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னா இங்கே 3னா இங்கே இன்னொரு இது மிஸ்ஸிங் ஆகுது. 3 க்ளோஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ அனதர் ரோ அனதர் ரோ. ஓகே ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இந்த ஒன் பர்டிகுலர் காலம் மட்டும்தான் டீல் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்புட் நெக்ஸ்டட் இன்புட் வாங்கிட்டோம். இதை அவுட்டர் லிஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும் சரியா? ஸோ இது இன்னர் லிஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னர் லிஸ்ட் வந்து ஒரு ரோ வாங்கினதை நம்ம அவுட்டர் லிஸ்ட்டில் நம்ம அதை அப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக 1 2 3னா 1 2 3 ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட நம்ம அந்த சப்லிஸ்ட் வாங்கினதை அடப் பண்ணும். ஸோ அப்பண்ட் ஆஃப் NL சரியா? ஸோ 3 rows 2 columns.
ஓகே இன்புட் பாருங்க n1 டாட் அப்பெண்ட் அப்படிங்கிறது இல்லைங்குது nl. ஸோ அகெயின் இங்கே அவங்க சொன்னாங்க நான் அதை மாற்றலை ப்ராக்கெட் போடணும்னாங்க. ஸோ அதனால அந்த எரர் இருக்கு. சரியா? ஸோ வெயிட் பண்ணுது இன்புட்டுக்கு. ஸோ யூ வாண்ட் டு கிவ் 3 rows 2 column. ஸோ 3 rows 2 column means first rowக்கு I want to give 2 column. ஸோ ஒரு அட் அ டைம் ஒரு இன்புட் தான் கொடுக்கணும். தட்ஸ் வை ஐ எம் கெட்டிங் திஸ் எரர். So this is for my first row. This is for my second row. And this is for my third row. Okay, so இப்போ input வாங்கிடுச்சு. நான் அந்த டிஸ்பிளே வந்து அவுட் வைக்கலங்கிறதுனால ஐ எம் நாட் கெட்டிங் த அவுட்புட். ஸோ இப்போ டிஸ்பிளே வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் ஐ இன் நெக்ஸ்டட் லிஸ்ட் ஏ I want to display the individual element next list. Now also I am going to give the same input. So 2 and 5 for first row, sorry 2 and 2 ஆயிடுச்சு. Okay, first row and this will be for my second row, this will be for my third row. So see, I am getting the output. So 2 dimension. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக 1 டைமென்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 டைமென்ஷனல் இன்புட் வாங்குறது இந்த மாதிரி தான் வாங்கணும். ஓகே, ஸோ 1 டைமென்ஷனலுக்கு இதுவரை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு ரோ 1 டைமென்ஷனல் ஒரு நார்மல் லிஸ்ட்னா இட் வில் ஹாவ் ஒன்லி 1 ரோ. காலம் தான் அதில் உள்ள வேல்யூ 4 இருக்கும். அதனால் இந்த மாதிரி போகிறோம். பட் ஃபார் 2 டைமென்ஷனல் அரே நமக்கு வந்து மல்டிபிள் ரோஸ் இருக்கும். ஸோ எத்தனை ரோவோ அத்தனை டைம் நம்ம இந்த மாதிரி நம்ம காலம் வாங்கணும். ஸோ அதனால் அனதர் அவுட்டர் ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து வாங்கின சப் லிஸ்ட்டை நம்ம மெயின் லிஸ்ட்டு கூட நம்ம இப்படி ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்டட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் நெக்ஸ்டட் லிஸ்ட்டுக்கு இன்புட் வாங்குறதுல எதுவும் டவுட் இருக்கா? No, madam. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதே இப்போ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம இதை கொஞ்சம் அல்டர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் த இன்புட் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா we can check whether this it's feasible, multiplication feasibleானு செக் பண்ணிட்டே நம்ம எலமெண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இங்கே பாரு, நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ காலம் வாங்குறேன். வாங்கிட்டு எலமெண்ட்டை நான் வாங்க வேண்டாம், கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம். நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ அண்ட் காலமும் வாங்கலாம். ஓகே, ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலான்னா நான் செக் பண்ணலாம் வெதர் திஸ் இஃப் ஃபர்ஸ்ட் ரோவோட காலமும் செகண்ட் ரோவோட ரோவும் ஈக்குவலாக இருக்கான்னு. ஐ திங்க் இதை வந்து நான் சேவஸ் பண்ணிவிட்டு அல்டர் பண்ணலாம், ஏன்னா இன்டென்டேஷன் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா நான் வந்து செக் பண்ணலாம் வெதர் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஃபீஸிபிள்னு சொல்லிட்டு முதல்ல. அதுக்கப்புறமா நான் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கினேன்னா ஓகேயா இருக்கும். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் ஈக்குவல்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் ஈக்குவல்னா ஐ கேன் டூ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் இப்போது யூசர்கிட்டருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்டென்டேஷன் ப்ராப்ளம் வரும், நான் ஒரு இன்டென்டேஷன் எல்லாத்துக்கும் தள்ளணும். இதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே டைப் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஐ திங்க். ஸோ ஈக்குவலாக இருந்ததுன்னா ஐ கேன் கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர் ஃபார் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அவுட்டர் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் அவுட்டர், அதுக்கப்புறம் இன்னருக்கு ஐ எம் ஹேவிங் நெக்ஸ்ட் சப்லிஸ். ஸோ இன்னொரு லூப் வச்சு ஐ எம் கெட்டிங் த ரோ 1 by 1 ஃபார் ஈச்
ஸோ காலம் 1/1 ஃபார் ஈச் ரோ. ஸோ லாஸ்ட்டில் அந்த காலமை நான் வந்து மெயின் மேட்ரிக்ஸ் ஏக்கு அப்பன் பண்ணிட்டே வரேன். திஸ் கோட் ஃபார் கெட்டிங் இன்புட் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அது இது நான் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணி வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணவும் வச்சுருக்கேன். திஸ் ஐ எம் ஹேவிங் ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஐ வாண்ட் டு ரிப்பீட் ஃபார் பி மேட்ரிக்ஸ். தேர்டு ஐ எம் கோயிங் டு டூ மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி நான் ஐம் கோயிங் டு கெட் இன்புட் ஃபார் த பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸ் அனதர் 2 dimensional மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஒரு எம்டி நான் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோ எத்தனை ரோவோ அத்தனை டைம்ஸ் ஐம் கோயிங் டு கெட் நெக்ஸ்டட் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்டட் லிஸ்ட் எம்டி ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு கெட் த காலம் ஃபார் ஈச் ரோ. ஓகே, ஸோ ஒரு தடையும் காலம் வாங்கிட்டு அதை நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் அப் பண்ணதுக்கப்புறம் அதை மெயின் லிஸ்ட்டில் அகெயின் அப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ எம் டிஸ்பிளேயிங் த இன்புட் டு த அவுட்புட். ஓகே, ஸோ நான் ஈக்குவலாக இருந்தால் தான் நான் இன்புட்டே வாங்குறேன், இல்லைனா இன்புட்டே வாங்க மாட்டேன். எல் ஸ்பாட்டில் எழுதிடுவேன் மேட்ரிக்ஸ் மல்டிபிள் இஸ் நாட் ஃபீஸிபிள் தான் இருக்குது பாருங்கள், அவுட்டர் இன்டென்டேஷனில் எல் ஸ்பாட். ஈக்குவலாக இருந்தால் தான் நான் இன்புட் வாங்க போகிறேன், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் வந்து இன்புட் யூசர்கிட்ட ஏபி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபார் மேட்ரிக்ஸ் சி. ஸோ மேட்ரிக்ஸ் சி, ஸோ இதே மாதிரி மேட்ரிக்ஸ் சிக்கும் நான் 0 இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இங்கே கேல்குலேஷன் போகிறேன். ஸோ 0 இனிஷியல் பண்ணிவிட்டு கேல்குலேஷன் போகிறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாகவே கேல்குலேஷன் போது ஐ கேன் இனிஷியலைஸ் த கண்டென்ட் வித் 0. ஓகே, ஹவ் இஸ் இட்ஸ் பாசிபிள்? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ரோ மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் காலம் மாதிரி ஐ வில் கெட் த அவுட்புட் ஃபார் த தேர்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு இனிஷியலைஸ் திஸ். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஆக்சுவலாக ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிஷியலாக தேர்ட் மேட்ரிக்ஸை 0 இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோடும், ஆக்சுவல் கேல்குலேஷனுக்கு அகெயின் ஐ ரிப்பீட் தி சேம் ஃபார் லூப். இங்கே பாருங்கள், 2 ஃபார் லூப் வச்சு இனிஷியலைஸ் பண்ணி 0 பண்ணுவோம். அகெயின் இந்த ஃபார் லூப் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணேன். பட் நம்ம இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிடலாம். So C is for my resultant matrix. So wait a minute. Empty column.
ஆடிபிளா தான் இருக்கா? So see, so for third matrix வந்து எனக்கு resultant matrix empty clear நம்ம வந்து first empty list வச்சுட்டு I'm having two for loops, outer for loop for row. So row according to the first matrix, I am initializing the inner for loop. So inner element, next element I'm having one empty list. So for inner for loop for column, okay, so like similar to that of B matrix, I will have the column. So for J in range C2. So for calculating the addition, so ஏற்கனவே இந்த addition உனக்கு clear நான் நடத்திட்டேன். So first matrix ஓட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் ரோ தான், அதோட எல்லா காலமும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதில் எல்லா ரோவும் ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக we are having this for loop. So we are iterating through this for loop and calculating the doing that multiplication and adding the sum. ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்ன வேல்யூ வர்றதுங்கிறத இதில் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம இதுலேயே இனிஷியலைஸ் பண்ணிடலாம் ஜீரோன்னு சொல்லி. ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணி பர்டிகுலர் பொசிஷனில் வர வேல்யூ என்னன்னு இனிஷியலாக ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த வேல்யூவை லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்டட் லிஸ்ட்டில் நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபஸ்ட்டு வந்து என்னது காலம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த என்டையர் காலம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து மெயின் ரோல நம்ம வந்து அப்பன் பண்ணுவோம். மெயின் தட் இஸ் இது வந்து ஃபார் ரோவாக இருக்கும் இல்லையா ரிசல்ட்டு, இது வந்து ஒரு ரோ முடிஞ்ச உடனே நம்ம அதை வந்து நம்ம அவுட்ரு தட் இஸ் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸில் அதை அப்பன் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம ரெண்டு ஃபார் லூப் அப்படி காம்ப்ளிகேட்டடாக போடுறதுக்கு போல இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இங்கே பாருங்க, ரோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம் ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருக்கான்னு. 2 row 2 column அண்ட் இங்கே 3x3னா பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள்னு இனிஷியலாகவே எனக்கு எரர் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதே இது if I go with the row and column of second matrix, that is if I have for example if I run the same code with another, so see here if I give another, that is break 10:40 break 2 minutes இப்போ முடிக்க போகிறேன். இது சொல்லிட்டேன்னா பிள்ளைங்க பார்த்துட்ருக்கோம். 3x3 and again I am having 3x3. So I want to enter the element one by one. This is for first A matrix and second is for B matrix. Okay, so the resultant will be like this. Check whether it's correct. So 1 into 2 plus 2 plus 2 னா உனக்கு 6 தான் வரும். The result is correct only. Okay, ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரன் டைமில் வாங்கி பண்ணுறதுல ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நோ மோர் ஸ்டாட்டிக் வேல்யூ. நம்ம இப்போ ரன் டைமில் வி ஆர் கெட்டிங் த ரோ அண்ட் காலம் ஃபீஸிபிளை செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ எம் கெட்டிங் த இன்புட் ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் அண்ட் ஐ எம் டூயிங் த கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் புதுசு இல்லை பழசு தான். பட் நம்ம இங்கே என்ன அடிஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் தனியாக ஒரு ஃபார் லூப் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு ஜீரோன்னு கொடுத்து இந்த ஆக்சுவல் கேல்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆக்சுவல் கேல்குலேஷனில் நம்ம வந்து அப்பன் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டில். இதுதான் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ
Okay, shall we have break? So 20 minutes break. திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் 11 o'clock. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நம்ம இதில் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாரு, இதில் எதுவும் டவுட் இருக்கான்னு பாரு. Students, shall we have a break? Break வேணுமா வேண்டாமா? ஓகே, ஸோ 11 o'clock ஜாயின் பண்ணுங்க. இப்போ இதில் எதுவும் டவுட் இருக்கா? இது ஒர்க் அவுட் பண்ணியும் கொஞ்சம் பாரு, சரியா? யூசர்ட்ட வாங்கிட்டு பண்ணோம், இப்படி தான் நீ லேபுக்கு பண்ணணும். ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வைக்கக்கூடாது. அதே இது நான் இனிமேல் திருப்பி நடத்த மாட்டேன், மேட்ரிக்ஸ் அடிஷன் தனியாக, இது அப்படியே வாங்கிட்டு நீ அந்த ஃபார் லூப் பண்ணு. இஃப் இந்த இது செக் பண்ணணும், தட் இஸ் and யூஸ் பண்ணணும். R1 ஈக்குவல் டு R2 and C1 ஈக்குவல் டு C2 இருந்தால் அந்த மல்டிப்ளிகேஷன் கோட் இருக்கு இல்லையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அல்ட்ரு பண்ணிக்கோ ரன் டைம் பண்ணுறதுக்கு, சரியா? ஓகே, ஹேவ் அ பிரேக். நான் ஸ்க்ரீன் இப்படியே இருக்கட்டும், நான் 11 o'clock வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ லீவ் பண்ணுறேன் செஷனை, இதே மாதிரி இப்படி விட்டுட்டு 11 வந்து நீ ஜாயின் பண்ணி கட் பண்ணால் கட் பண்ணிக்கோ, 11க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஸ்க்ரீன் பார்த்துட்ருங்க, சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
Students, shall we resume? இதுல யாருக்கும் டவுட் இருக்காப்பா? இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூசர்ட்ட இருந்து வாங்கிட்டு எப்படி யூசர்ட்ட டூ டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் வாங்கணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுல எதுவும் டவுட் இருக்கா? No. Okay. So, how to do GCD of two numbers? GCD எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது அகைன் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தட் வில் பி த ஆன்சர் ஃபார் GCD ஆஃப் டூ நம்பர். ஸோ சிஸ்டமில் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். வி கேன் டூ இன் டூ வேஸ். ஒன் இஸ் நார்மல் ஐட்ரேஷன் வே, அனதர் ஒன் இஸ் ரிகர்சிவ் மெத்தட். ஓகே, ஸோ யூசர் வந்து ரெண்டு இன்புட். ஸோ இங்கே பாருங்கள், யூசர்ட்ட இருந்து ஐ எம் கெட்டிங் டூ இன்புட் டு கால்குலேட் GCD of two numbers. ரெண்டு நம்பர் வேணும். ஸோ ஐ எம் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர் N1 and N2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ mod ஆப்ரேஷன். ஸோ ரெண்டாவது நம்பர் நான் ஃபஸ்ட் நம்பரோட மாட் பண்ணேன்னா I will get some remainder value. Okay, if my remainder is not equal to 0, meaning that divisible ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் I can do reassignment. எப்படி வந்து கெஸ் வேல்யூவை நியூ கால்குலேட்டட் ரிசல்ட்டை வந்து கெஸ் வேல்யூவாக வச்சோமோ அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து ரிமைண்டர் வேல்யூயை ஐ எம் கிவிங் ஆஸ் N2. ஓகே, ஸோ இனிஷியலாக N2ன்னு என்ன நம்பர் இருக்கோ அதை N1லையும், N2ல வந்து இப்போ கால்குலேட் பண்ண ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து N2லையும் நான் ரீஅசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு ஐ எம் டூயிங் த சேம் mod ஆப்ரேஷன். Okay, I am going to repeat until I am getting remainder 0. Okay, so ரெண்டு நம்பரை நான் வந்து டிவைட் பண்ணேன்னா ரிமைண்டர் 0 divisible ஆகுது, 0 ஆகிற வரை I am going to do this. எப்போ வந்து இட்ஸ் பாசிபிளோ அந்த டைம் I will tell that second number will be the GCD for that numbers. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். But before that, see this manual. So first number 36, second number 12. So 12 3s are 36. Actually obviously GCD value 12 தான் இருக்கும். So mod பண்ணி பார்க்குறோம். mod பண்ணாலே you will get the answer as 0. 0 இல்லைன்னா தான் உனக்கு இங்கே லூப் உள்ளே போகும். ஸோ லூப் உள்ளே போகாமல் it will tell that second number is the GCD of the given number. ஓகே, சில இது வந்து இப்படி கம்ப்ளீட்டாக டிவிசிபிளாக இருக்காது, பார்ஷியலாக டிவிசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வி வாண்ட் டு ரிப்பீட் அன்டில் வி கெட் 0. ஸோ அப்போ தான் அந்த ரிஃபைன்டு வேல்யூ வி கேன் கெட் ஆஸ் அ GCD நம்பர். ஓகே, ஸோ வி கேன் see with one example. So first I am going to get the input from the user, two numbers from the user. Int of input of enter the number 1.
ம் ஆமாம் இருக்காங்க ஆமாம் இருந்துன்னா தாங்க குடிச்சிட்டு வந்தேன் இருந்தும் அது ஹீட்டாகவே இருந்த மாதிரி இல்லை சூடாக இருக்கா rem equal to I'm going to calculate the remainder value for the thank you sir I will use mod operator to calculate the remainder. Okay, so while that remainder is not equal to 0, I am going to do the same operation by reassigning. Okay, so not equal to 0, I am going to do my new n2 value n1 value. So new n2 என்ன அப்படின்னா என்னோட rim தான் new n2 and அப்போ என்னோட n1 வந்து my previous n2. ஓகே ஸோ இது ஆர்டர் கரெக்டாக போடணும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ சாரி ஃபர்ஸ்ட் n2ல இருக்கிறத நான் n1ல காப்பி பண்ணாதான் நான் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்வாப் பண்ணும்போது சேம் கான்செப்ட் தான் ஸோ n2வை நான் ஓவர் ரைட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டே இந்த ரிமைண்டரை வந்து நான் n2ல வச்சுட்டேன்னா n2ல உள்ளது அழிஞ்சிரும் ஸோ இப்போ ப்ரீவியஸ் n2வை நம்ம எப்படி ஃபிப்னாசி கால்குலேட் பண்ணும்போது ஏபிசி ஏபி சேஞ்ச் பண்ணிட்டே வரும் அதே மாதிரி தான் ஸோ ப்ரீவியஸாக இருந்த n2 இனிமே n1 அண்ட் ரிமைண்டர் இப்போ கால்குலேட் பண்ணது தான் will be the new n2. Okay, so again I want to calculate the rem value. Rem equal to this same operation. So ஒரு கேஸ்ல I will get 0 as my output. So அந்த கேஸ்ல I want to get the output, print the output remainder as my output. Wait a while, my n2 will be my answer. Remainder வந்துரும். n2 will be my answer. Sorry. ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏற்கனவே கிளாஸில் வந்து ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன 64 24 எப்படின்னு கேட்டேன் சௌமியா ஆன்சர் பண்ணாங்க ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 8 இஸ் ஆர் ஆன்சர் ஸோ அதோட கோடிங் இந்த பார்ட் இல்லை எதுவும் டவுட் இருக்கா So we are getting the correct answer. இது built-in function use பண்ணா அந்த மாதிரி we can get the answer. This is our logic. So two inputs n1 and n2. So we are going to calculate the remainder for this. If you divide 64 by 22 means what will be the remainder part? உள்ள இருக்காங்க So I think it can be divisible by 2.
2, 4 is 8 and 48. What will be the remainder value? 16. 16. 16. So remainder 16. So இப்போ first iteration la. Okay, so we are going to calculate GCD for these two numbers. Since it's divisible and we are not getting remainder as 0, obviously 24 will not be the GCD for this number. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டாவது நம்பர் divisible ஆகி 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு காமன் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, பட் இந்த கேஸ்ல வந்து இது divisible ஃபுல்லா ஆகல, மீனிங் தட் divisible ஆற நம்பரை நம்ம ரிஃபைன் பண்ணி எடுக்கணும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போகுது, நம்ம divisible ஆற அந்த வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம மாட் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் வி ஆர் கெட்டிங் ரிமைண்டர். ஓகே, ஸோ வந்து நம்ம காமன் டிவிசிபிள் ரிமைண்டர்லேருந்து திருப்பி ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ நவ் நெக்ஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் திஸ் n2 வில் பி ஆர் நியூ n1 அண்ட் நியூ n2 வில் பி ஆர் ரிமைண்டர் வேல்யூ 16. ஸோ இது செகண்ட் ஐட்ரேஷனில் வரும் n1 அண்ட் n2. ஓகே, ஸோ இந்த இதில் so what is the value? 1, 16, 16 remainder. What will be the remainder value? 8. 8 வருது. Okay, so again நமக்கு remainder 0 ஆகல, we want to iterate further. சரியா? so new n1 இப்போ வந்து என்னது 16 will be our new n1 and new n2 will be our remainder value 8. Okay, so in the case it's purely divisible. Okay, we will get 0 as our remainder. Okay, so meaning that இப்போ இந்த current iterationல n2 value என்னவோ that will be our GCD value. இதுதான் common divisible factor ரெண்டு entered நம்பருக்கும். ஓகே, அன்காமன் எல்லாமே ஃபில்டர் ஆகி போயிடும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து காமன் கிடையாது. 8 will be our common factor. Okay, any doubt here? ஓகே, இதை வந்து ரிகர்சிவ் மெத்தட்லையும் we can implement. ஸோ என்னென்னலாம் ஐட்ரேஷனில் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம ரிகர்சிவ் மெத்தடில் பண்ணலாம். சரியா? ஸோ ரிகர்சிவ்னா பேஸ் கண்டிஷன் வந்து டில் ஆர் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 we want to proceed this. ஓகே, அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? n2 ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். என்னோட n1 வந்து n2 அண்ட் n2 வந்து என்னோட ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி we want to modify our code to do this code in a recursive method. Okay, so this is the code for implementing GCD of a number. Hope it's clear for all. ஓகே, ஸோ சில புக்கில் வேறு மெத்தட் நம்ம டிவிசிபிள் பண்ணி ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில புக்கில் இதுலேயே கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 24 கொடுத்தோன்னா என்ன ஆகும்? ஸோ 24 64 கொடுத்தா ஃபீசிபிலிட்டி உனக்கு இப்படி ப்ரொசீட் ஆகுமா? ரிமைண்டர் மாட் என்ன வரும்? 0ன்னு வரும் இனிஷியலாகவே. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நம்பர் வந்து இப்போ if you give okay, it works fine. ஸோ சில இதில் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த கேஸில் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஐட்ரேஷன் ஒன் டைம். ஸோ இங்கே சில இதில் ஸ்வாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பேஸ் கான்செப்ட் இதுதான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத, இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க? லேபுக்கு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு மெயில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நம்ம கிளாஸ் நோட்லேயே என்ன சப்மிட் பண்ணிடலாம். என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இன்றைக்கி பண்ணலாம் ஃபீஸிபிள்?
மேம் வாய்ஸ் கேட்கல. Okay, so I will repeat again. So listen. உனக்கு இங்கே வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், நீ ஜூம் பண்ணி பார்த்துக்கோ. நான் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் இப்போ உனக்கு அன்டைட் பண்ணி காட்டுறேன். 8 எலமெண்ட் இருக்கும். அந்த ஃப்ளோ எப்படி உனக்கு கோடிங் வைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு 8 எலமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டிவைட் ஹாஃப் பண்ணிவிட்டு 4 எலமெண்ட்ஸ் வச்சுட்டு உனக்கு நீங்கள் கால் வரும். ஸோ மெயின் வந்து ஒன்று மிடில் கால்குலேட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட்டுக்கு ஒரு மெர்ஜ் லெஃப்ட்னு ஒன்று டிவைட் பண்ணியிருப்பீங்க, ரைட்டுன்னு ஒன்று டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ஜ் அவுட் ஆஃப் லெஃப்ட் ரைட்டுன்னு கால் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இந்த என்டையர் திங் என்டையர் திங் வந்து உனக்கு லெஃப்ட் அறையை வந்து சார்ட் பண்ணுறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. பேஜ் 2ல் தான் உனக்கு இந்த ரைட் அறையை சார்ட் பண்ணுறதை நான் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இந்த லெஃப்ட் அறையில் இந்த 4 எலமெண்ட்டையும் நம்ம பாஸ் பண்ணுவோம் அகெயின், இனிஷியலாக ஃப்ரெஷ்ஷாக பாஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த 4 எலமெண்ட்டும் உனக்கு 2 டிவைட் ஆகுது. 24 13 26 1ன்னு டிவைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட மெர்ஜ் ரொட்டீன் இங்கே கீழே இருக்குது. பட் உனக்கு லெஃப்ட் மட்டும் உனக்கு ஃபஸ்ட்டு வந்து கால் ஆகும்போது இது எக்ஸிக்யூட் ஆனால் தான் ரைட் பக்கம் போக முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த லெஃப்ட் அகெயின் உனக்கு இந்த பிரான்ச் எடுத்து போகும். ஸோ பிரான்ச் எடுக்கும்போது அந்த 2 எலமெண்ட்ஸை நீ ஒன்றா டிவைட் பண்ணுவீங்க. ஒன்றா டிவைட் பண்ணிவிட்டு நீ அகெயின் அந்த மெர்ஜோட கால் பண்ணுவேன் 24 13ன்னு. ஸோ 24 13னா அதுக்கப்புறம் அது ஃபர்தர் பிரான்ச் போகாது. ஏன்னா மை லென் ஆஃப் எல் இஸ் நாட் கிரேட்டர் தென் 1. கிரேட்டர் தென் 1 இருந்தால் தான் நான் டிவைட் பண்ணிகிட்டே போவேன். இப்போ 1 வந்துடுச்சு. ஸோ 1 வரும்போது இந்த 24 13 வந்து சார்ட்டட் ஆர்டரில் மெர்ஜிங் அந்த ஐஜேகே யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது யூஸ் பண்ணி உனக்கு லிஸ்ட் ஆஃப் 13 24ன்னு சார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்ட் 4ல் ஃபர்ஸ்ட் 2, அந்த ஃபர்ஸ்ட் 2 ரெண்டும் சார்ட் ஆகி வர்றதே இவ்வளோ டைம் ஆயிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அகெயின் உனக்கு ரிமைனிங் பார்ட் 26 1ன்னு ரைட் பார்ட் ஆஃப் த லெஃப்ட் சைடு இருக்கு. லெஃப்ட் சைட்லேயே இப்போ இது லெஃப்ட் ரைட்டுன்னு கட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் பார்த்தது லெஃப்ட்டு. இனிமேல் இந்த ரைட் பார்ட்டுக்கு இங்கே அடுத்த பிரான்ச் 26 1. ஸோ 26 1க்கு நம்ம டிவைட் மிடில் 1 கண்டுபிடிப்போம். அது வந்து 26 தனியாக 1 தனியாக பிரியும். அகெயின் அதுக்கு ரிகர்சிவ் கால் போக முடியாது, ஏன்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை நம்ம சார்ட்டடாக மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள கோடு 26 1 126ன்னு சார்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த லெஃப்ட் பார்ட்டில் ஸோ என்டையர் திங் இது லெஃப்ட் பார்ட். அந்த லெஃப்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்போ இங்கே இந்த கால் இந்த லெஃப்ட் பார்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த லெஃப்ட் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட், லெஃப்ட் 1 ரைட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் 1 ரைட் 1. இந்த 4 பார்ட் வந்து உனக்கு என்னது 2 2 டிவைட் ஆனது. ஸோ 2 2 டிவைடட் ஆனது ஷார்ட் ஆகி உனக்கு வந்திருக்கு ஒரு பார்ட்.
ரைட் பார்ட் 2 டிவைட் ஆனது அகைன் சார்ட் ஆகி ஒரு சார்ட்டட் வந்திருக்கு. ஸோ 2 சார்ட்டட் அரே இருக்கு, L1 L2. அந்த L1 ஆர் L1 R1. ஸோ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி உனக்கு வந்து அகெயின் அந்த மெர்ஜ். ஸோ இங்கே ரெண்டும் கால் தான். கால்க்கு அப்புறம் கீழே மெர்ஜிங் டெக்னிக் இருக்கும். ஸோ இந்த 2 சார்ட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள கீழே பார்ட் போகுது. ஸோ இவ்வளோ ரொட்டீன் எதுக்குன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்ட் உனக்கு அன்சார்ட்டட் சார்ட்டட் ஆகிறதுக்கே. ஓகே, ஸோ இதே மாதிரி நீ இந்த ரைட் சைட் பார்ட் சார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரைட் சைட் பார்ட் சார்ட் பண்ணுறது தான் உனக்கு பேஜ் 2ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன அசியூம் பண்ணிட்டுனா ரைட் சைட் பார்ட்டும் இதே மாதிரி சார்ட் ஆகி 2, 15, 27, 17 வந்துடும். ஸோ வந்துட்டுனா லெஃப்ட் சைடும் உனக்கு சார்ட்டட் ஆகி வந்திருக்கு, ரைட் சைடும் சார்ட்டட் ஆகி வந்திருக்கு. இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக உனக்கு இந்த ரைட் சைட் பார்ட் இங்கே இந்த கால் ஆகும். இந்த கால் வந்து பேஜ் 2 செகண்ட் பேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு பார்ட்டுக்கே இவ்வளோ கோடு, ரைட் சைட் பார்ட்டுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கோடு, லெஃப்ட் டு ரைட்டும் ஷார்ட் ஆகி வந்திருக்கும். அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஷார்ட் கோடு இங்கே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோ எப்படி உனக்கு ரொட்டீன் ஆகுதுன்னு. மேனுவலாக ரொம்ப ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, வீடியோஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. பட் இம்ப்ளிமெண்டேஷன் கோடும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி வந்து அது கரெக்டாக நம்ம நிவாஸ்லாம் கேட்பாங்க, அதான் அது கொடுத்தா அப்படி எப்படி அதிலே கரெக்டாக அது ஷார்ட் ஆகி வருதுன்னா இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது ஷார்ட் ஆகி வரும். உள்ளே வந்து இன்டர்னலாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 4ல் 2 இந்த 2 பார்ட்டை அகெயின் நம்ம 2 பாடுறோம். 2 இருந்தாலும் திருப்பி மெர்ஜ் சார்ட் கால் ஆகும். பட் 1 போது அது அவனுக்கு ஸ்டாப் ஆயிரும். இந்த 1 இருக்கும்போது அது சார்ட்டட் ஆகும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 2 எலமெண்ட் இருக்கும், 26 1ன்னு. அந்த 26 1 இண்டிவிஜுவலாக இருக்கும்போது 26 தனியாக 1 தனியாக பிரியும் போது அது அகெயின் நம்ம 126ன்னு வரும். ஸோ லெஃப்ட் சைட் 13 24 ரைட் சைடில் 126 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி we will get the answer as 1 13 24 26. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கே இந்த லெஃப்ட் சைடு கால், இந்த லெஃப்ட் காலுக்கே இவனுக்கு இவ்வளோ ரொட்டீன் வருது. ஓகே, அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் மெர்ஜ் சார்ட் ஆஃப் ரைட்னு கூப்பிடுறோம். ஸோ இதுக்குள்ள ரொட்டீன் உனக்கு அடுத்த பேஜில் போகுது அதே மாதிரி. ஓகே, ஸோ இந்த 4 எலமெண்ட் இருக்கும், அதுக்கு மிடில் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஸ்ப்ளிட் ஆகும், அதோட லெஃப்ட்டுக்கு தனி ரொட்டீன். இந்த 4 எலமெண்ட்டில் 2 ஸோ இது 2க்கு அகெயின் ரைட் சைடு 2க்கு. ஸோ லெஃப்ட் சைடு உள்ள 2க்குள்ள கோட் வந்து எப்படி தனித்தனி இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அதை மெர்ஜ் பண்ணுறோம் சிங்கிள் எலமெண்ட்டா 227. ஓகே, அது மாதிரி ரைட் சைடில் உள்ள எலமெண்ட் என்ன இருக்குது, 2 எலமெண்ட் 38 15. அந்த 38 15 எப்படி இண்டிவிஜுவல் 2 எலமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் 15 38ன்னு மெர்ஜ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு 2 சார்ட்டட் லிஸ்ட் இருக்குது. அகெயின் அந்த 2 சார்ட்டட் லிஸ்ட்டை எப்படி கம்பைன் பண்ணி சிங்கிள் சார்ட்டட் லிஸ்ட் ஆக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ரைட் சைட் பார்ட். ஸோ அட் த எண்ட் நமக்கு வந்து லெஃப்ட் சைட் பார்ட்டும் ரைட் சைட் பார்ட்டும் நமக்கு சார்ட்டடாக வந்திருக்கு. இந்த லெஃப்ட் சைட் சார்ட்டடும் ரைட் சைட் சார்ட்டடும் அகெயின் மெர்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அந்த லாஸ்ட் மெயின் ப்ரோக்ராமில் உள்ள அந்த மெர்ஜ் ரொட்டீன். ஸோ இப்படி தான் அங்கே ஃப்ளோவாக இருக்கும். சரியா, நான் எந்த ஆர்டரில் நான் அதை எழுதியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. மேடம் ஃபுல்லாக எதோ ஸ்கிரிபிள் பண்ணியிருக்காங்க, எப்படி அது ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகணும்னு உனக்கு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு அனடேட் பண்ணி காமிச்சது. இந்த ஆர்டர் தான், ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் சைடு, அப்புறம் ரைட் சைடுக்கு அங்கே பின்னாடி இருக்குது, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மிடில் கோடு. ஓகே, ஸோ மெர்ஜ் வந்து ரொம்ப 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 2 செட்டுமே திருப்பியும் அடுத்த சப்ஜெக்டில் அப்கமிங் செமஸ்டரில் படிப்பீங்க. இதோட போகிறது இல்லை ஃபஸ்ட் செமஸ்டரோட. அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இதே இதில் உங்கள் டீம்ஸில் இங்கேயும் போட்டு வச்சுருப்பேன் நான். இதில் இருக்குது we are having. ஸோ நம்ம மிட்டை இன்க்ளூட் பண்ணி கொண்டு போகணும். மிட்டை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். லெஃப்ட் சைடு மிட்டுக்கு பிஃபோர் வரையும் லெஃப்ட் சைடாகவும் இல்லை மிட்டுக்கு அப்புறம் உள்ளது ரைட் சைடாகவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். டைரெக்டாக நம்ம லென் வச்சு நான் உனக்கு 2 டெக்னிக் சொல்லி தந்தேன். ஒரு டெக்னிக் வந்து லெஃப்ட் சைடு என்னது 0லேருந்து ஆரம்பிக்கி மிடில் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ரைட் சைடு என்னது, ரைட் சைடு வந்து லென்த் என்னமோ அது -1. இப்போ 8 எலமெண்ட்னா லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கும், ரைட் இண்டெக்ஸ் வந்து 7 இருக்கும். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ரைட் 0 + 7 ஆட் பண்ணால் 7 டிவைடட் பை 2 3.5. ஸோ இந்த மாதிரி பிட் கால்குலேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தட் வந்து டேரெக்டாக லென்த் ஆஃப் த லிஸ்ட் கண்டென்ட் என்ன இருக்கோ அது டிவைடட் பை 2. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மெத்தட்லேயும் இங்கே கோட் எழுதியிருக்கோம். சரியா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லென்னை வச்சு கால்குலேட் பண்ணால் நீ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏற்கனவே எனக்கு கோட் ஷேர் பண்ணதான் மிட் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது கோலன் மிட் மட்டும் கொடுத்தா போதும்.
ஒருவேளை நீ வந்து அந்த லெஃப்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ரைட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிட் எலமெண்ட் வரையும் ஸ்ப்ளிட் பண்ணணும். நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மிட் 0 டு த மிட் வரையும் லெஃப்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு மிட்டை இன்க்ளூட் பண்ணணும்னா மிட் ப்ளஸ் 1 தான் நம்ம ஸ்லைஸிங் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இது 2 டைப் ஆஃப் கோடு இப்போ இன்டர்மேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் சேஞ்ச் பண்ண முடியுமா? உள்ள உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் கவனிச்சு இதே மாதிரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒருவேளை நீ லென் இப்படி கால்குலேட் பண்ணா லெஃப்ட் இப்படி தான் நீ இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் இதுதான் உங்கள் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீ பண்ணனா 7 எலமெண்ட் இருந்ததுன்னா 3 நாளாக டிவைட் ஆகும். ஓகே, அதே இது நீ வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0 + 7 டிவைடட் பை 2 இந்த மாதிரி பண்ணணும். எனக்கு வந்து 7 எலமெண்ட்ஸ் இருந்தால் 4 3 டிவைட் ஆகணும் அப்படின்னா நீ இப்படி கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் ஃபர்ஸ்ட் மெத்தட் மூலமாக பார்த்தோம். அப்படியே புரிஞ்சுது, அதே ஈஸியாக இருக்குன்னு அப்படி போ. இல்லை நான் வந்து 0 + 7 4 + 7 இந்த மாதிரி தான் நான் வந்து மிட் கால்குலேட் பண்ணுவேன், அதுதான் எனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னா கோட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த கோட் ரெண்டுமே ஒர்க் ஆகும். நம்ம எப்படி நம்ம மிட்டு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது ஐ திங்க் அப் பண்ணியிருக்கேன். பட் இந்த சேஞ்சஸ் இது ரெண்டும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் அது தனித்தனி 2 ஃபைலாக இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் 2 ஃபைலாக ஷேர் பண்ணியிருக்கேன், வித் மிட் அண்ட் வித்தவுட் மிட்னு, அதனால ப்ராப்ளம் இல்லை. திஸ் இஸ் ரிகார்டிங் மெர்ஜ் சார்ட். ஓகே, அதர் தென் தட் எது டவுட் இருக்கா? ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா எதுவும் டவுட் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஜஸ்ட் மேடம் சொல்கிறது ஓகே இப்படி தான் இருக்கும், ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லேயே நீங்கள் இருப்பீங்க. இதில் 1 or 2 ஸோ இது கொஸ்டின் 1 செட் 1. ஸோ அதே மாதிரி ஜிசிடி பார்த்தோம். ஸோ ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஆவரேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் நம்ம சம் கால்குலேட் பண்ணியிருப்போம், உங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ சம் டிவைடட் பை லென் ஆஃப் லிஸ்ட் வில் கிவ் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர். ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் இதெல்லாம் ஃபார்முலா தான். வேல்யூ செல்சியஸ் எப்படி நீங்கள் வந்து ஒரு கன்வர்ஷன் மீட்டரில் வாங்கிட்டு சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன ஒரு இன்ட்டு 100 ஃபார்முலா போடுறீங்களோ அந்த மாதிரி தான் செல்சியஸில் வாங்கிட்டு அது ஃபார்முலா போட்டிங்கன்னா அது ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த லாஜிக் ட்ரையாங்கிள். எப்படி ட்ரையாங்கிள் கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறது முடிஞ்சால் அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஸ்டின் செட் 1. ஸோ கொஸ்டின் செட் 1 அண்ட் கொஸ்டின் செட் 4 நம்ம எப்பவும் ரெடியாக வச்சுக்கலாம். எப்பவும் ரெடியாக நீங்கள் ஒருவேளை இந்த 2 கொஸ்டின் செட்டில் இருந்தால் ஏதாவது ஓகே. ஸோ அந்த 2 கொஸ்டின் செட்டில் இருந்தால் ஒரு கொஸ்டின் செட் 4 நம்ம வந்து யூனிவர்சிட்டி லேபுக்கு வச்சுக்கலாங்கிறது பிளான். கொஸ்டின் செட் 4ல் உள்ள எல்லா எக்ஸசைஸும் உனக்கு தெரியுதான்னு தரவாக பார்த்துக்கோ. ஓகே, ஸோ என்னைக்கு நீங்கள் ஆஃப்லைனில் கிளாஸ் வருவீங்களோ அன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி லேப் இருக்கும்போது இந்த கொஸ்டின் செட்டில் தான் நீங்கள் லேப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க போகிறீங்க. தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
So this is the logic behind Pascal triangle. So question 1 la you are having one program for doing Pascal triangle. So Pascal triangle image பாருங்க. So wait a while. It takes some time to load. So Pascal triangle பாருங்க. So if you add these two elements, we will get the answer for this. Okay, so if you add these two elements, we will get the answer for this. So for getting this value, we want to add these two elements. So 4. So இது ரெண்டே add பண்ணோம்னா we will get the answer as. So மேலே அந்த மாதிரி தான் அந்த 1 add பண்ணா we will get the answer. ஓகே ஸோ இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பாஸ்கல் ட்ரையாங்கிள் எத்தனை ரோங்கிறத வாங்கிக்கணும் 1 2 3 4 5 இங்கே 6 7 8 8 ரோஸ்னால் 8 ரோஸ்க்குள்ளது ஸோ சைடில் உள்ளதெல்லாம் ஒன்னு அப் அண்ட் ஆயிருக்குது மெயினில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த மேலே உள்ள 2 வேல்யூஸ் ஓகே ஸோ சி ஹியர் இங்கே வந்து இங்கே 5 இன்னும் கூட மிடில் வந்திருக்கணும் இஃப் யூ ஆட் தீஸ் 2 எலமெண்ட்ஸ் we will get it as 5 again நீங்க ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா we will get 10 get 10 get 10 6 15 20 ஸோ புரியுதா எப்படி வந்து ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் முதல்லன்னு ஸோ இப்போ ஸ்டார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ணோம்னா we want that இந்த டாட்டுக்கு பிஃபோர் ஸோ அது வந்து நம்ம 1 அப்பன் பண்ணிக்கலாம் ஸோ எண்டில் இங்கே அப்பன் பண்ணிவிட்டு புதுசாக இதை க்ரியேட் பண்ணும்போது ரெண்டே ஆட் பண்ண வர ஆன்சர் ஸோ இது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இதுக்கு ப்ரீவியஸ் இல்லைங்கும் போது ரோ வந்து நம்ம ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது 1 இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மேலே கம்பேர் பண்ணும்போது ஒன் சைடு தான் டேட்டா இருக்குது ரைட் சைடில் டேட்டா இல்லைன்னா அங்கேயும் 1 அப்பன் பண்ணிப்போம் ஒன்று இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஸோ 3 ரோஸ் வச்சு பாஸ்கல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஸோ செகண்ட் ஒன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அகெயின் 1 ஸோ தேர்ட் ரோவில் நம்ம இது ரெண்டே ஆட் பண்ணால் தான் மிடில் வி கேன் பிளேஸ் 2 ஓகே ஸோ ரிமைனிங் ரெண்டும் 1 ஸோ இதுதான் பாஸ்கல் ஓகே ஸோ இன்னும் அகெயின் அனதர் ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா இது ரெண்டே ஆட் பண்ணால் 3 இங்கே ரெண்டே ஆட் பண்ணால் 3 ஸோ அகெயின் இங்கே 1 ஆட் பண்ணிக்கணும் ஸோ 4 ரோஸ் வச்ச பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஹலோ மேம் சரி சரிங்க okay so
மேம் வாய்ஸ் கேட்கல. மியூட் பண்ணியிருக்கேன்ப்பா. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது, அவங்க அட்டன் பண்ணிட்டு வரேன். என்னம்மா? ஓகே மேம். ஸோ உங்கள் அட்மிஷன் ரிகார்டிங் தான். ஐ திங்க் EC80ல அதர் தென் கார்த்திகா வேறு யாருக்கும் query இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூலில் டிசிஸ்லாம் வாங்கும்போது உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அதே நேம்ஸ் இருக்கா அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு டேட்டாஸ் வாங்குங்க. அப்போ தான் சேஃபர். அந்த மாதிரி எஃப்ஜி கிளைம் வாங்கும்போதும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போதும் வேறு யாரும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பர்சியூங் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கலைங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வேணும். சரியா? ECIT ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யாருக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அடிஷ்னல் கோடு நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அவுட்புட் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. ரொம்ப கான்செப்ட் டீட்டெயிலாக புரியல குழப்புதுங்கிறத விட்டுருங்க. ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செட்டில் இது இருக்குது, அதனால் நானும் நடத்தணுங்கிறதுக்காக நான் அதை நடத்திட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ரூமில் நான் க்ரியேட் பண்ணுறேன் உனக்கு கிளாஸ் நோட்ஸில், அதில் நீங்கள் அப் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் டைப் பண்ணதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இல்லை அங்கங்கே கிடக்கிற கண்டென்ட்டை உன்னோட நேமுக்கு நேராக நீ பேஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை சாஃப்ட் காப்பியாக அப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். மற்றபடி மெயில் எதுவும் அனுப்பாதீங்க. இன்னும் உண்டானதே உனக்கு செக் பண்ண டைம் இல்லாமல் இன்னும் இருக்குது. ஸோ இங்கே பாரு, இப்போ 1 ஃபஸ்ட்டு, இப்போ 0 ரோ. ஆக்சுவலாக எப்படி இது ரீட் ஆகும் அப்படின்னா 1 அவுட்புட் ரீட் கொஞ்சம் தப்பாகுது. ஒரு நிமிஷம் வாங்க.
we're getting output 1 1 1. So 1 2 3 4 5 6. Okay, so this way the triangle இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அது லிஸ்ட்ங்கிறனால அந்த மாதிரி உனக்கு அவுட்புட் வருது. ஸோ 6 ரோ, ஒரே ஒரு ரோனா திஸ் வில் பி த அவுட்புட். ஸோ 6 ரோனா 1 2 3 4 5 6. ஸோ we are getting 6 rows இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஆர்டரில் டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியல, அது கொஞ்சம் உனக்கு இது ஓரியன்டேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, தட்ஸ் ஆல். ஸோ ஆக்சுவலாக இந்த பாஸ்கலில் டீட்டெயிலாக நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் டிஏல படிப்பீங்க. பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் தான் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன். நார்மலாக என்சிஆர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதோட வேல்யூஸ் தான் அந்தந்த பிளேஸில் இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து டிஏஏ சப்ஜெக்டில் 4th செமஸ்டரில் படிப்பீங்க. So here we are using one new function zip. Zip is used to produce tuples of the collection, அதாவது ரெண்டு கலெக்ஷன்ல இருந்து ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு it will be useful. சரியா? ஸோ zip ஃபங்க்ஷன் கிளியராக புரிஞ்சாதான் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கிளியராக தெரியும். So this is the code for Pascal triangle implementation. Just go through this. I will explain this logic in the upcoming class, that is upcoming lab class, which we are having on I think 6th February. சரியா? ஸோ 6th Februaryல நம்ம வந்து 50 minutes ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் இதோட லாஜிக்ஸ் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லேப் செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பைத்தானோட பை கேமோட ஆர்பிட்ரி ரன் அண்ட் பை கேம் இல்லுஸ்ட்ரேஷன் 2 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த 2 ப்ரோக்ராம் பார்க்கலாம் லாஸ்ட் லேப்ல தான். ஏன்னா எல்லாமே மாடியூல் எல்லாமே கிளியராக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடிஷ்னல் ப்ரோக்ராம் அது போகலாம். ஐ திங்க் இட்ஸ் எனஃப் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் நோட்ஸில் அப் பண்ணுங்கள். எனி டவுட் இன் டுடேஸ் கிளாஸ்? இல்லை இந்த பார்ட் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை டிக்ஷனரியில் எதுவும் பார்க்கணும் அப்படி எதுவும் இருக்கா? ஸோ எப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனும் பண்ணலாம். சரியா? காம்ப்ரிஹென்ஷன்னாலே நம்ம அந்த என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணணுமோ அதை எண்டில் கொடுத்துட்டு ஃபார் அந்த கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் இஃப் இருந்தாலும் அதில் அப்பன் பண்ணுவோம். சரி, அதே தான். பட் எக்ஸ்பிரஷன் எங்கள் லிஸ்ட்டுங்கும் போது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. டிக்ஷனரிங்கும் போது நம்ம கோலன் செப்பரேட்டடாக கீ வேல்யூ வேணும். ஸோ இங்கே வந்து கீ வேல்யூ ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் வந்து சிமிலர் தான். ஸோ எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிலேருந்து ஒரு நியூ டிக்ஷனரி கிரியேட் பண்ணும். ஆக்சுவலாக இங்கே எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிங்கிறதுல ரேஞ்ச், ஒரு ரேஞ்சிலேருந்து we are going to create another dictionary.
ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் வந்து இந்த இதுதான். இப்போ உனக்கு ரிகர்ஷன் பார்த்தோம், அல்கரிதம், ஐட்ரேஷன் பார்த்தோம். இது எல்லாமே அல்கரிதமா இங்கிலீஷ் லெட்டர்ஸாக எழுதுறதும், டயக்ராம் ரெப்ரசன்டேஷனாக ஃப்ளோ சார்ட் போடுறதும் தான். ஸோ ஒரு 4 கிளாஸில் அது ஃபாஸ்ட்டாக நான் வந்து வாட் அது டெஃபினிஷனுங்கிறத சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம 5th யூனிட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆகணும். ஓகே, பவுன்சிங் பால் அண்ட் எலிப்சிக்கல் ஆர்பிட் ஆஃப் பை கேம் மட்டும் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ டைம் இருந்தால் அதை உங்களுக்கு அப்சர்வேஷன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியலை எனக்கு. ஏன்னா மாடியூல் இம்ப்ளிமெண்டேஷனோட கிளாஸ் அதோட மெத்தட்ஸுங்கிற மாதிரி போகும். பட் நம்ம சிலபஸில் இருக்கனால அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். லேப் சிலபஸில் இருக்குது. we are having that program. Okay, shall I end the session, students? Any doubt in your side? இது கேட்டால் பரவாயில்லாமல் இருக்கும்னா you can ask me, I will explain. சொல்லுங்கம்மா. என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நாங்கள் அங்கே அப் பண்ணோம்? இன்னைக்கு அப் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து வழக்கம் போல் வேர்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு விட்டுறேன். ஸோ நல்லா ப்ரோக்ராம்லாம் இன்னைக்கு பார்த்தோம். நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம்ல. நம்ம வந்து கொஸ்டின் செட் 4 தான் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னலாம் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்க்காததோ இன்னைக்கு புதுசாக பார்த்துருக்கோம், அப் பண்ணாமல் இருக்கோ, அது எல்லாமே பண்ணணும். ஸோ என்னெல்லாம் இது ஏற்கனவே அப் பண்ணிட்டீங்க. ஸோ இது இன்னைக்கு புதுசாக பார்த்துருக்கோம். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பண்ணுங்கள். அண்ட் நியூட்டன்ஸ் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் இன்னைக்கு பார்த்துருக்கோம், பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டீங்களா, பண்ணலையா? பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் லேப் நமக்கு 19th இருந்ததுக்கப்புறம் இப்போ தான் நெக்ஸ்ட் லேபே நமக்கு இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம தியரியில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம் தான். ஸோ அது பண்ணிடுங்க. ஸோ சர்ச்சஸ் பண்ணிட்டீங்க, லீனியர் அண்ட் பைனரி சர்ச் பார்த்துட்டோம். ஸோ அதை விட்டுருங்க, சார்ட்டிங் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நான் வேர்டில் நான் போட்டுட்டு இந்த குரூப்லேயே உனக்கு அந்த கிளாஸ் நோட்ஸ்லேயே போட்டு விட்றேன், இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ எதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பண்ணலையே புதுசாக இருக்கோ லேபுக்கு, அது எல்லாமே இன்சர்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் லேபுக்கு நீங்கள் போடலை. ஸோ அதை அப் பண்ணுங்கள். ஸோ சில செலெக்ஷன் சார்ட்டெல்லாம் யூசர்லேருந்து இன்புட் வாங்காத மாதிரி ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். தனியாக ஃபங்க்ஷனாவோ இல்லை ஃபார் லூப் வச்சோ எல்லா சார்ட்டிங்க்குமே யூசர்லேருந்து இன்புட் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் சார்ட்டிங். ஓகே, ஸ்டாட்டிக்காக இருக்கிற இன்புட் வச்சு பண்ணாதீங்க, அது என்கரேஜபிள் இல்லை. யூசர்லேருந்து வேல்யூஸ் வாங்கி அதை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸ், டிக்ஷனரி பண்ணுங்கள், க்ளோன் பண்ணுங்கள். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா அதோட உங்களுக்கு முடியும். ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற அந்த 2 பை கேம் எக்ஸசைஸும் அண்ட் ஃபைல் அண்ட் கமெண்ட் லைன் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். அதை நம்ம ரிமைனிங் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் பாஸ்கல் கிடையாது, அதனால் விட்டுருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் செட் 1ல் இருக்குது. நான் நெக்ஸ்ட் லேபில் நான் அதை அந்த ஜிப் ஃபங்க்ஷனோட கிளியராக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா பேசிக் குவாட்ராட்டிக், லீப் இயர், ஃபிப்னாசி, ஃபேக்டோரியல், வாட்டல், ஜிசிடி, எல்லா பேஸ் ப்ரோக்ராமும் உனக்கு இந்த ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எல்லாமே இதோட விட போகிறதில்ல. சி ப்ரோக்ராமிங் படிக்கும்போது போத் ஈஸி அண்ட் ஐடி இதெல்லாம் சியில் அவங்க கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபார்மெட் தான் மாறும், லாஜிக் எதுவுமே மாறாது. இப்போ நம்ம டைட்டிலே ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ப்ராப்ளம் சால்விங் என்ன, அது வந்து அந்த ப்ராப்ளம் என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுங்கிற டெக்னிக் சிமிலர் தான், லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அது சியில் வந்து நீங்கள் கோட் மாற்றி பிரிண்ட்னா பிரிண்ட் ஆஃப்னு போட்டு எழுதுவீங்க, தட்ஸ் ஆல். பட் அதில் எப்படி வந்து நம்ம ரிமைண்டர் எடுக்கிறோம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எல்லாமே காமன் தான். ஸோ எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் கோடும் நீங்கள் இப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். அப்போ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்போ அந்த லாங்குவேஜ் மட்டும் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு போகலாமே தவிர அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த லெவலில் ப்ராப்ளம் சால்விங் எல்லா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஸ்டினில் அங்கே டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும்போது உனக்கு ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ண முடியும். இன்னும் டில் அந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் செட் ரொம்ப டஃப்பாக இருந்தது, உனக்கு இன்னும் அதை சால்வ் பண்ணவே இல்லை. நம்ம ரிமைனிங் கம்பேர்ட் டு 3 கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ரைட்டா? இன்னும் கூட நம்ம சில கொஸ்டினுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம இன்னும் ஆன்சர் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து டிஏஏல கொஸ்டின் வரும், இது அதை வந்து அல்கரிதமில் எழுத சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே. திஸ் பியில் செகண்ட் ஒன் அனோகிராம் கொடுத்துருக்க பட்டர்ஃப்ளைனா அதை வச்சுட்டு இன்னொரு வேர்ட் மேக் பண்ண முடியுமா? ஸோ ப்ராப்ளம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அதில் எப்படி பண்ணலாங்கிறது உனக்கு தெரியும். சரியா? இந்த டிக்ஷனரின்ட்டு பார்த்துட்டோம். டிக்ஷனரியில் என்னெல்லாம் கேட்டிருக்கான் பாரு.
டூ டிக்ஷனரி கீ வேல்யூ பேர் இனிஷியலைஸ் பண்ணேன். ஸோ அதை வச்சுட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லாமே ஸோ இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் தான் டைரெக்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பராக இருந்தாலும் நீங்கள் அதில் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூப்பிள் அண்ட் லிஸ்ட்? இந்த 8 மார்க் கொஸ்டினுக்கு என்ன எழுதுவீங்க? எப்படி 1-2 கொஸ்டின் தான் டேரெக்டாக இருக்குது. ஸோ கொஸ்டின் செட்டுன்னு பாருங்கள். இது வந்து தியரிட்டிக்கலில் இருக்கிறது. ஈவன் தோ தியரிட்டிக்கல் கொஞ்சம் இடையில கஷ்டமாக இருந்தாலும் சில டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? பிக் கொஸ்டினும் அந்த மாதிரி 2 மார்க்கும் அந்த மாதிரி தான். அதனால தான் உனக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து ட்விஸ்டடாக கேட்டு வச்சாலும் பாதிக்கு பாதி கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஈஸியாக இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். எனக்கு ஒன்றுமே தெரில, அது கஷ்டமான பார்ட் நிறையா வந்துட்டு டைம் போயிட்டு 1 hour போயிட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சின்டெக்ஸ் எரர் இந்த கிவன் கோட். இதில் என்ன சின்டெக்ஸ் எரர்? வைல் ட்ரூ பிரிண்ட். நீங்கள் இது பார்த்துருக்கீங்க. சின்டெக்ஸ் எரர் என்னங்கிறத நம்ம இப்போ படிக்கணுமே தவிர எரரில் மற்றபடி இது என்ன தப்பு இருக்குது இதில்? இது கரெக்டாக தப்பா இந்த லைன்? என்னம்மா கரெக்டா? வைல் ராங். எதில் தப்பு இருக்குது? வைல் ட்ரூக்கு அப்புறம் கோலன் வரும், பிரிண்ட் கீழே வரும். ஸோ இல்லை, பிரிண்ட் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் கரெக்ட். அதாவது அதில் கோலன் வரும், தட்ஸ் ஆல். கோலன் பிரிண்ட் கீழே வரணும்னு அவசியம் இல்லை, சிங்கிள் லைனில் இருக்கலாம். நான் இது அகெயின் 2 கிளாஸில் ஏதோ ஒரு கிளாஸுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த மைன்யூட் இன்ஃபர்மேஷன் நான் ஹோலாக ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ அது ஒரு சிங்கிள் சூட். இஃப் எல்ஸ் எல்லாமே சிங்கிள் லைன்லையும் கொடுக்கலாம். ஐ ஷோட் சிங்கிள் மல்டிபிள் பிளாக்ஸ் வேணும்னா தான் நம்ம அடுத்த லைன் போடணும் அவசியம். நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக போகும்போது தவிர சிங்கிள் லைனாக இருந்ததுன்னா நம்ம ஒரு லைன்லேயே கொடுக்கலாம். பாருங்க, ஒர்க் ஆகுது பாருங்க. கோலன் மட்டும் தான் மிஸ்டேக்கே தவிர நெக்ஸ்ட் லைன் ப்ராப்ளம் இல்லை. நான் இதை வந்து இஃப் ட்ரூவாக இருந்தால் ஏதாவது ஒரு லைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கோலனுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இது சின்டெட்டிக்கலி கரெக்ட்னு நான் ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தேன். 2 கிளாஸும் இருக்கலாம். ஏதோ ஒரு 6th hour கம்பைன் கிளாஸில் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஐ திங்க் என்னோட லேப்டாப்பில் வச்சு உனக்கு சொல்லி கொடுத்தது மறந்துட்டீங்கன்னு தோணுது. ஆர்எல்ஸ் நான் வந்து 2 கிளாஸ்க்கும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப், வைலு, ஃபார் எல்லாமே. பட் வைல் அண்ட் ஃபார் ரேஞ்ச் இருக்குது. பட் வைலில் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் வேணும். உங்கள் இப்போ ஒரே லைனில் கொடுக்கும்போது இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியாமல் போகுது. இப்போ அன்இன்டரப்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா கோலனுக்கு அப்புறம் ஒரு லைன் தான் கொடுக்க முடியும். ஓகே, பட் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா ஒரு லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸ்லாம் உனக்கு உடனே ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா தான் நீ வந்து அந்த நெக்ஸ்ட் லைன் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்மால் திங்ஸ் இருக்கும். ரெகுலர் கொஸ்டினை தாண்டி 2 மார்க்லேயே இப்படி கேட்கலான்னு கேட்டுட்ருக்கான். பட் ஆன்லைன் 1 word கொஸ்டின் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவிஸ் கொஸ்டின் எதுவும் டஃப்பராக இருந்ததா என்ன? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இல்லை அதில் எதுவும் டவுட் இருந்ததா? புரிஞ்சுது மேம். எல்லா 25 கொஸ்டின்ஸும் ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சுங்கிறத உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது இல்லை? இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்னு தெரில, நானாக போட்டுக்கிட்டேன், அதில் ஆன்சர் இதுதான் கரெக்ட்னு காமிச்சிது, பட் எனக்கு அது கரெக்டாக தெரியலன்னு எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இருந்தாலும் கேளுங்க, நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஸ்டில் சுதர்சன் வந்து உள்ளே போகலை. ஃபைன். ஸோ இதை வந்து டைம் லிமிட் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் வியூ பண்ண முடியாமல் வச்சுக்கலாம். ஸோ நான் ரிமைனிங் அசைன்மெண்ட் 2 போஸ்ட் பண்ணுவேன், அதெல்லாம் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் வந்து உனக்கு சப்மிட் ரிட்டன் கொடுத்தா தான் உன்னோட மார்க் வேல்யூ நீ பார்க்க முடியுமே தவிர நீங்களாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பாட்ட முடியாது. இது நானும் இந்த ஃபஸ்ட் அசைன்மெண்ட் நான் அந்த மாதிரி வைக்கல, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பண்ணணும், ஆசையாக பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன்.
ஓகே. ஸோ இதில் எதுவும் இந்த பார்ட் என்ன, லிட்ரல்ஸில் என்ன, கொஞ்சம் ட்விஸ்டடா இல்லை யோசிக்கிற மாதிரி இருந்தா எல்லாம் ஈஸியாக தான் இருந்ததா, டேரெக்டாக இருந்து எல்லாமே புரிஞ்சுதா? யூனிகோட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது? இல்லை புரியாட்டாலும் நீங்கள் வந்து கூகுள் பண்ணிவிட்டு இதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படியா? இந்த 5th கொஸ்டின் கூகுள் பண்ணி தான் போட்டேன். புரியலையா? சொல்லல, எல்லாம் புரிஞ்சது சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சும்மா என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர்? யூனிகோட்னு வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ அப்படின்னு சும்மா போட்டேன், அது கரெக்டாக. ஸோ அப்படி இல்லை, யூனிகோட அது மாதிரி லாங்குவேஜ், அதாவது அதில் நம்ம வேறு லாங்குவேஜ் கோட் எழுதுறதும் அப்படி ரீட்டைன் ஆகணும்னா, ராவாக எடுத்துக்கணும்னா வி கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ரிங் பிஃபோர் ஆர் கொடுத்து பண்ணிங்கன்னா அது வந்து எந்த ப்ராசஸ் பண்ணாமல் அப்படி அந்த ஸ்ட்ரிங் அப்படியே எடுத்துக்கும். ஸோ இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் டைப் பண்ணி அதுவும் ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணாலும் வி கேன் டூ. பட் இந்த இப்போ கீபோர்டில் வந்து ஹிந்தியோ இல்லை தமிழோ அந்த இது இன்ஸ்டால் பண்ணலை. அந்த இப்போ நம்ம எஸ் ஈக்குவல் டு வேறு ஏதாவது தமிழ்னு கொடுத்தாலும் அது வந்து அதில் அசைன் ஆகிறதுக்கு வி கேன் கோ வித் திஸ் ரா ஸ்ட்ரிங் யூனிகோட். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் உங்களுக்கு சொல்லலை, /r/b. ஸோ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹை மீன்ஸ் இது வேறு டைப் ப்ராப்ளமாக இருக்குது. See, we are having உனக்கு ஏற்கனவே /n/t தெரியும். அதே மாதிரி we are having slash சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். பாரு, எஸ்லே சேர்த்து கொடுக்கணும். சாரி, பாரு அதாவது நீங்கள் வந்து ரிவர்ஸ் பிளாக், தட் இஸ் லாஸ்ட், நீங்கள் வந்து அந்த கர்சரை இனிஷியலாக மூவ் பண்ணுறது, ப்ரீவியஸ் லெட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் எஸ்கேப் கேரக்டர் இருக்குது. உனக்கு நான் அதை வந்து எஸ்கேப் கேரக்டர் வந்து /n/b இதுதான் நம்ம பார்த்தோமே தவிர நீங்கள் வந்து சம் அடிஷ்னல் எஸ்கேப் கேரக்டர் வந்து டெப்த்தாக பார்க்கல. ஸோ அதோட பர்பஸும் வெயிட் ஸ்க்ரீன்ஷாட் எங்கேயோ எடுத்து போட்டேன், நான் எங்கே போட்டேன்னு தெரில. I think it's also get cleared. வெயிட் பண்ணது இதை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கேரக்டர் other than /n and /t, we are having some other escape character string. /b for removing previous character.
ஆனால் நான் வேற மாதிரி சிம்பிளாக போட்டேன். சரி, இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ print if you want we are having one string ab. இந்த ab கூட we are concatenating this escape character /b. ஸோ /bக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா பேக் ஸ்பேஸ், ரிமூவிங் ப்ரீவியஸ் கேரக்டர். பேக் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பட்டன் பேக் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸாக டைப் பண்ண அந்த லெட்டர் ரிமூவ் ஆகும். அதே பர்பஸ் தான் இதுவும் இங்கே பண்ணும். ஸோ சி இன் திஸ் எக்ஸாம்பிள் ஏபின்னு இருக்கிறதுல நம்ம வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா பி மட்டும் அழியும். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம சி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஏசி வில் பி ஆர் அவுட்புட். அகெயின் ஐ திங்க் ஏதோ இந்த செட்டு தான் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். சில இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஆன்லைன் மோட் போயிடலாம். ஸ்லாஷ் சி the output AC. மீனிங் புரியுதா? கண்ட்ரோல் டு பி இங்கே பாரு ஏபி. ஓகே, ஸோ நீ ஏபி இப்போ நான் நார்மல் டைப்பிங்கில் ஏபி டைப் பண்ணிவிட்டு நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா பி மட்டும் அழியும். சரியா? இப்போ இந்த லைனில் நான் இப்போ ஏபி கொடுத்துட்டேன், ஏடி கொடுத்துட்டேன். நாங்கள் பட்டன் பேக் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் வந்து அதை கிளிக் பண்ணேன்னா லாஸ்ட்டாக என்ன டைப் பண்ணனோ அந்த எலமெண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ அதே பர்பஸ் தான் /பியும். ஸோ இப்போ இருக்கிற கண்டென்ட் ஸ்ட்ரிங் கண்டென்ட் வந்து ஏபி. ஸோ அதில் நீங்கள் வந்து /b கொடுத்தீங்கன்னா அந்த ஏபி ஸ்ட்ரிங்கில் பி அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கீங்களோ அது கன்கார்டினேட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதும் கரெக்ட் தான். ஹாய் கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் இது ஒர்க் ஆகணும். நார்மல் கேஸ்னால் இது ஒர்க் ஆகணும். உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணலன்னு எரர் வந்திருக்கு பாருங்க. HAI ஐங்கிறத அழிச்சிட்டு, ஸோ இப்போ /bங்கிறதுனா லாஸ்ட்டாக உள்ள அந்த ஐயை அழிச்சிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, அடுத்து எஸ் அது கூட சேர்க்குறேன், கன்கார்டினேட் பண்ணுறேன். அதனால எனக்கு ஹாய் வந்து ஹேஸ் ஆயிட்டு. /b எஸ்கேப் கேரக்டர் /b மீனிங் புரியுதா? ASCII /space பேக் ஸ்பேஸ் பிஎஸ் பேக் ஸ்பேஸ் பர்பஸ் வந்து அது பண்ணும். ரிமூவ் த ப்ரீவியஸ் கேரக்டர். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் /b. ஏற்கனவே உனக்கு வந்து அதில் வந்து /n மீனிங் தெரியும், /t மீனிங் தெரியும். இது தவிர்த்து நீங்கள் வந்து /single quotes /double quotes போடணும்னாலும் we can use that /escape character. Other than that we are having some meaning. /b /r carrier return அப்படின்னு சொல்லுவோம். Moving all character after carrier from the beginning of the line. So /r I will explain. So /b clear இருக்கா? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும், ஏ இருக்கும், பி இருக்கும், /b அப்படின்னா அது வந்து லாஸ்ட் உள்ள இதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் சீன் இருக்கு இங்கே எஸ் அது அதுக்கு மேலே எழுதும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் திஸ் அவுட்புட். ஓகே, ஸோ அதே இது give /r which is known as carriage return CR. ஸோ அதோட பர்பஸ் என்னன்னா மூவிங் ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப்டர் CR. இந்த இதை வந்து ஸோ எப்படி இருக்கு, இது ஓவர் ரைட் பண்ணும். இங்கே பாருங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இனிஷியலாக அந்த /r பிஃபோர் என்ன கண்டென்ட் இருக்கு, ABCDEF இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும் இது அப்படின்னா /rனா கேரியேஜ் ரிட்டர்ன் இனிஷியல். இந்த கர்சர் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற ரிமைனிங் இது வந்து ஓவர் ரைட் ஆகும். தட் இஸ் XYZ. ரிமைனிங் உள்ளது பழைய கண்டென்ட். தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் XYZ ஃபாலோட் பை திஸ் பழைய டேட்டா இஸ் ஓவர் ரைட் பண்ணுது.
ஸோ நம்ம எப்படி வந்து இன்சர்ட், அதாவது ரிட்டன் ஹோம்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ஸ்லாஷ் ஆர்னா ரிட்டன் டு த ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது மேலே அது ஓவர் ரைட் ஆகும். ஸோ எக்ஸ்ஒய்செட் வந்து ஸ்மால் ஸ்ட்ரிங்னால உனக்கு எக்ஸ்ஒய்செட் ஓவர் ரைட் ஆகிட்டு உனக்கு ரிமைனிங் இது ஓவர் ரைட் ஆகாமல் டிஇஎஃப் பழைய டேட்டாவே வருது. ஒருவேளை நீங்கள் இது லென்த்தி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஃபுல்லாகவே ஓவர் ரைட் ஆயிரும். இந்த பழைய இது இருக்கவே இருக்காது. ஸ்லாஷ் ஆர் இதே பர்பஸ் தான் சீலையும் கணேஷ் சார் எடுக்க போகிறாங்க ஐடிக்கு அண்டு இசிக்கும் பழையபடி நானே வரலாம் தான் பிளானில் இருக்கேன். தெரியல எப்படி ஆகுது அடுத்த இயருங்கிறது. அப்போவும் இதே பர்பஸ் தான், எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு மீனிங் மாறாது. ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் பி இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினாக குழப்புறதுக்கு இது கேட்டு வச்சுருப்பாங்க சில இதில். ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் ஆர் என்ன அவுட்புட் வரும்னு. ஸோ அதோட மீனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இது எதுவும் இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்லாஷ் யூ பர்பஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் யூ பார்க்கும்போது தான் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்லாஷ் யூ கூட யாருமே டவுட்டு கேட்கல. ஸோ இது வந்து ஏதோ ஒன்று ஃப்ளூக்கில் ஒரு கொஸ்டின் போகிறதுன்னு இல்லை, ஒவ்வொன்றிலையுமே ஏதாவது ஒன்று உங்கள் லெவலுக்கு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் அதை கோத்ரூ பண்ணி கொஸ்டினை வந்து உங்களுக்கு கொடுத்தது. ஈஸியாக இருந்தால் நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க, டஃப்பராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதை என்னென்னு சர்ச் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சரை கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ணவங்கள்ட்ட இருந்து இன்புட் வாங்கி அப்படி காப்பி பண்ணியான்னு தெரில. நீங்களாம் பண்ணீங்கன்னா நிஜமாவே இது வந்து கொஞ்சம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரியா? ஸோ ஸ்லாஷ் யூ பர்பஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த 12:40னா அந்த 40 வரையுமே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பட் நீங்களும் டயர்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப உனக்கு டஃப்பராக இருக்குன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம 12:15க்கே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் யூ பர்பஸ் பார்க்கலாம். ஸ்லாஷ் யூ கொடுத்து பண்ணணும். print யூ வந்தே வருமா இல்லை டைரெக்டாக கொடுத்துடலாமான்னு தெரில. லெட்ஸ் ட்ரை. டபுள் கோட்ஸில் வி வாண்ட் டு கிவ் யூ ஆர் ஸ்மால் யூ, ஸ்லாஷ் யூ, ஸ்லாஷ் ஸ்மால் யூ ஆர் கேபிட்டல் யூ, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வி வாண்ட் டு what will be the answer? Okay, you want to close this. Yes, we are getting the output. இது வந்து பை, மேக்ஸில் பை போடுவோம்ல அந்த சிம்பிள். ஸோ ராக்கு ஆர் யூஸ் பண்ணோம், ரா வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும்னா. ஸோ இல்லை ஆர் வராதோ, இன்னும் ரா ஸ்ட்ரிங்கும் ரிட்டர்ன் பண்ணலாம். யூக்கு பாரு யூனிகோட். இப்போ சிக்மா வரணும்னா அதுக்கு ஒரு யூனிகோட் நம்பர் இருக்குது. இப்போ ஒருவேளை நீ இந்த லைன் யூஸ் பண்ணலன்னு வையேன், ஸ்ட்ரிங் வந்து அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த நம்பர் தான். திஸ் வில் பி த அவுட்புட். 0416 will be a string. பட் எனக்கு யூனிகோடு, ஸோ இந்த கோடு வந்து இந்த கோடுனாலே இட்ஸ் மீனிங் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பை. அப்படி எனக்கு அது பை தான் வேணும்னா ஸ்லாஷ் யூ கொடுத்து அந்த கோட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பை வருது. ஓகே, ஸோ prints 32-bit hexa value Unicode character. சிக்மாக்கு they are having code. அதுக்கு கேபிட்டல் யூ கொடுக்கணுமா, டிஃபர் ஆகுமா செக் பண்ண. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 8 9. See, we are getting sigma. So 32-bit hexa value Unicode character வந்து print ஆகுது. இப்போ small u போட்டா whether it's similar or not. No, it's not similar. சரி, ஸோ கேபிட்டல் யூ ஸ்மால் யூ டிஃபர் ஆகுது. கேபிட்டல் யூனா 32-bit ஹெக்ஸா வேல்யூ யூனிகோட் என்ன இருக்கோ அதுக்குள்ள ஈக்குவலண்ட் சிம்பிள் பிரிண்ட் ஆகும். அது இது ஸ்மால் யூனா 16-bit ஹெக்ஸா வேல்யூ யூனிகோட் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே என்னது ஸ்லாஷ் ஓ ஸ்லாஷ் எக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். தட் இஸ் நம்ம இன்டிஜர் வந்து ஹெக்ஸாவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அதை இது ஆக்டலாக ட்ரீட் பண்ணோம்னா இன்டிஜர் நார்மல் இன்டிஜர் என்ன பண்ணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இன்டிஜர் நடத்தும் போதே டெப்த்தாக பார்த்துருக்கோம்.
ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு இது புரிஞ்சுது. எதுவும் கொஸ்டின் நான் அதுக்கு குயிஸ்க்குள்ளது புரியல. நான் அசம்ப்ஷன்ல போட்டேன். கரெக்ட்டா இது எப்படி இந்த ஆன்சர் வந்ததுன்னு யாருக்கும் கொஸ்டின் இருக்கா கேட்கறதுக்கு? ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஏதாவது கொஸ்டின் அப்படி டவுட் இருந்ததுன்னா நீ சொல்லு. நான் அந்த கொஸ்டினை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்லாஷ் என்ன நியூ லைன். ஸோ இதுவும் எஸ்கேப் கேரக்டர் தான். ஓகே, ஸோ ரிமைனிங் ஒன்றும் டவுட் இல்லை அப்படிதானே? எல்லாமே கிளியரா இருக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி கேன் வைண்ட் அப் த செஷன். நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am.